தேவமே, பரிசுத்தரே, உன்னதரே, ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. எங்களை நடத்துகிற ஆண்டவரே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. எல்லா வருஷமும் போதுமானதாக இருக்கிறவரே, நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நன்றி உள்ளத்தோடு ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, பிரைஸ் எல்லாம் ஆண்டவரே. எங்கள் மூத்த சகோதரர்களை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஊழியர்களை எங்களை அழைத்து ஆண்டவரே எங்களை ஸ்திரப்படுத்தி எங்களை வழிநடத்துகிறவரே, உண்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே. ஹல்லேலூயா, நன்றியோடு துதிக்கிற கர்த்தாவே. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நல்லவர், வல்லவர், போதுமானவர், கிருபை உள்ளவர், மாறாத அன்பு நேசரே, உமக்கு நன்றி செலுத்துகிற கர்த்தாவே. நன்றி உள்ளத்தோடு துதிக்கிறோம், நன்றி உள்ளத்தோடு ஸ்தோத்திரிக்கிறோம். தேவாவியானவரே, நாங்கள் போற்றுகிறோம் ஆண்டவரே. ராஜாதி ராஜனே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, நன்றி நன்றி ராஜனே, நன்றி கர்த்தாவே. நன்றி உள்ளத்தோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, பிரைஸ் எல்லாம் ஹல்லேலூயா. எங்களை நாங்கள் தருகிறோம் ஆண்டவரே. உங்கள் திரு சமூகத்தில் எங்களை நாங்கள் தருகிறோம் ஆண்டவரே. எங்களை ஆளுகை செய்யும் ஆண்டவரே, எங்களை ஆளுகை செய்யும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஓ பிரைஸ் எல்லாம் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்குள்ளே வாசமாயிருக்கிறவரே, எங்களுக்குள்ளே வாசமாயிருக்கிற ஆவியானவரே, உங்களுடைய கரத்தில் எங்களை மறுபடியும் நாங்கள் தருகிறோம் ஆண்டவரே. உங்களுடைய பிரசனத்துக்கு நேராக எங்களை தருகிறோம் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா, தேவாவியானவர் எங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதுமாக நீர் ஆட்கொண்டு எங்களை ஆளுகை செய்யும் ஆண்டவரே. எங்களை நடத்துவீராக. தேவாவியானவரே, நீர் எங்களை நடத்துவீராக. வார்த்தையினால் எங்களை பலப்படுத்துகிறவரே, உங்களுடைய பிரசனத்தினால் எங்களை பலப்படுத்துகிறவரே ஆண்டவரே, உங்களுடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, நன்றி உள்ளத்தோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் தேவாவியானவரை நாங்கள் போற்றுகிறோம் ஆண்டவரே. எங்கள் மாறாத அன்பு நேசரை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நல்ல ஆண்டவரே, உங்களுடைய கிருபை எங்கள் வாழ்வில் எப்பொழுதும் இருப்பதற்காக, எங்கள் குடும்பத்தில் சபையில் ஆண்டவர் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய கிருபை எண்ணி, உங்களுடைய நடத்துதல் எண்ணியுமே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. செய்த எல்லா நன்மைகளுக்காக, எங்கள் ஆத்மாவில் எங்கள் வாழ்வில் செய்த எல்லா நன்மைகளுக்காக உண்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உண்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். தேவாவியானவரை எங்கள் ஆளுகை செய்யும் ஆண்டவரே. எப்பொழுதுக்காக நம்ம யாராவது ஒருவர் சிந்திக்கலாம். உழைப்பு அப்படி இருந்தது தானே. தேசுடைய நாமத்தினால் எல்லாம் கூட்டமாய் கடந்து வந்த ஒரு காலம். அந்த பழைய காலத்தை நான் நினைத்து நிச்சயமாகவே கர்த்தர் கொண்டு வர நல்லவராக இருப்பதற்காக நன்றி உதவிக்கிறோம். வீட்டில் இருக்கிற எல்லாரும் துரிதமாய் புறப்பட்டு வர தேவன் கிருபைத்தார் நன்றியோடு உதவிக்கிறோம். எங்கள் உழைப்பு, எங்களுடைய ஜபம், எங்களுடைய அர்ப்பணிப்பு எது வீணாய் போகாது. தாமை நடத்துகிற மரபணி அப்பா நிரப்புங்க. எல்லா பகுதியும் பாடம் பகுதி, ஆறாவது பகுதி, செய்தி பகுதி, காணிக்கை பகுதி, அறிவிப்பு பகுதி எல்லாவற்றையும் கிருபையாய் ஆசீர்வதிங்க. இயேசு நல்ல பிதாவே, ஆமென். தாசை வரும் பர்வதம் நீராயின் கண்களை ஏறெடுப்பே. எனக்கு தாசை வரும் பர்வதம் நீராயின் கண்களை ஏறெடுப்பே. வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்தே, வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்தே, என் கண்கள் நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பே. என் கடந்தால் நன்மைகள் வருமே, எனக்கு தாசை வரும் பர்வதம் நீராயின் கண்களை ஏறெடுப்பே. எனக்கு தாசை வரும் பர்வதம் நீராயின் கண்களை ஏறெடுப்பே. மலைகள் பயந்தகன்றிடும், நீலை மாறி புவி அகன்றிடும், மலைகள்
பயந்ததென்றிடினும் நிலைமாய் புவி அரங்கிடினும் மாறிடுவோ அவர் கிருபை நாளும் ஆறுதல் எனக்கவரே. மாறிடுவோ அவர் கிருபை நாளும் ஆறுதல் எனக்கவரே. எனக்கு தாசை மறுப்பவர் நேராயே கண்களை எனக்கு தாசை மறுப்பவர் நேராய் என் காணில் தள்ளாடோட்டா என்னை காக்கும் தேவன் உறங்கா. என் காலை தள்ளாடோட்டா என்னை காக்கும் தேவன் உறங்கா. இஸ்ரவேலை காக்கும் தேவன் அப்படி உறங்காரே. இஸ்ரவேலை காக்கும் தேவன் அப்படி உறங்காரே. எனக்கு தாசை மறுப்பவன் நேராய் எனக்கு தாசை வரும் பர்வதன் நீராயே கண்களை ஏறெடுப்பே. வலப்பக்கத்தில் அவரே வழுவாய் காப்பவர் அவரே. வலப்பக்கத்தில் அவரே வழுவாமல் காப்பவர் அவரே. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாரே. சூரியன் பகலில் சேதப்படுத்தாரே. எனக்கு தாசை வரும் பர்வதம் நீராயே கண்களை ஏறெடுப்பே. எனக்கு தாசை வரும் பர்வதம் நீராயே கண்களை ஏறெடுப்பே. அல்லேலூயா. உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயிலும் மேலாக அன்பு வைத்து நீ எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயிலும் மேலாக அன்பு வைத்து நீ எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மை எத்தனை முறை இழறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. எத்தனை முறை இழறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. என் நாட்கள் முடியும்
பிரியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். ஹல்லேலூயா. வல்ல தேவனிடம் இருந்தே வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடம் இருந்தே எல்லா நன்மைகள் வருவே என் கண்கள் எழுப்பே எல்லா நன்மைகள் வருவே என் கண்கள் எழுப்பே எனக்கு ஆசை வரும் பருவம் நீராயே கண்களையே மனதாக நோக்கி எனக்கு ஆசை வரும் பருவம் நீராயே கண்களையே. அவருடைய ஆலோசனை, அவருடைய வார்த்தை, அவர் நமக்கு காட்டுகிற காரியம் அது நம்மை விட்டு விலகி போகாதபடிக்கு நம்மை நித்தமும் நம்மை நடத்தி வருகிறதாக ஊழியத்தின் பாதையிலே நம்முடைய தனிப்பட்ட வாழ்விலே எல்லா சூழலிலும் அவருடைய நடத்துதல் நிறைவாக இருக்கிறபடினாலே ஹல்லேலூயா. ஆண்டவரே, என் கண்களை உமக்கு நேராக ஏறெடுக்கிறார். என் வாழ்க்கையில முக்கியமான காரியம் உம்மை நோக்கி இருப்பதாக, என்னுடைய வாழ்க்கையில் முக்கியமான பங்கு உம்மை நோக்கி இருப்பதாக. ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். எல்லாரும் ஒன்றிணைந்து ஆராதிக்கிறபடியாக எல்லா வாயிலும் திறந்து ஹல்லேலூயா. ஆவியானவர் நம்மை நிரப்புகிறபடினாலே, அவர் நம்மை நடத்துகிறபடினாலே, நம்மை நிறைவாய் நம்மை நடத்துகிறபடினாலே, ஓ ஹல்லேலூயா. மனுஷனை பார்க்கும்போதெல்லாம், சுற்றி இருக்கிற சூழ்நிலை பார்க்கும்போதெல்லாம் நம்முடைய உள்ளம் குறைவாக, நம்முடைய உள்ளத்தில் குறைவாக காணப்படுகிறது. இடத்தில் பார்க்கிறவர்களில் என் எண்ணம், என் உள்ளம் நிறைவாகிறது, என் ஊழியம் நிறைவாகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைவானவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆராதனைக்குரியவரே, ஆராதனைக்கு தகுதியானவரே, நீர் ஒருவர் மாத்திரமே ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்கள் வாழ்வே என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். தாயின் கருவில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தவன் அவன் நம்மை அழைத்திருக்கிறாரே, நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறாரே. ஓ ஹல்லேலூயா. நீ எனக்காக ஜீவன் தந்தீரே. மறுபடியுமாக தாயின் கருவில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தவன் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. சொல்லுமா, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எங்கள் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை
புகழ்ந்து பாடிடுவேன் என் உயிருள்ள நாட்களெல்லாம். ஹல்லேலூயா. உற்சாகமாக ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா. என்னுடைய சின்னப்புறமே. ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. இந்த கண்மலையானவரே. நல்லாண்டவராகிற்று. ஓ மகளோடு ஹல்லேலூயா. இந்த கண்மலையானவரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே. மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை. ஹல்லேலூயா. மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. முழு மனதோடு கிறிஸ்து நம்மை பலப்படுத்துகிறார். கிறிஸ்து. ஹல்லேலூயா. நம்மை விட்டு விலகாத கிறிஸ்து. ஹல்லேலூயா. நமக்காக வெளிப்பட்ட அந்த கிறிஸ்து. நமக்காக வெளிப்பட்ட அந்த அன்பு. ஹல்லேலூயா. அன்பை நினைச்சு முழு உள்ளத்தோடு மனநிறைவோடு நல்ல வாழ்க்கை தருவது. ஹல்லேலூயா. ஆத்துமாவிலே நான் ஆராதிப்பேன். ஆத்துமாவிலே நான் ஸ்தோத்திரிப்பேன். என் ஆத்துமாவிலே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் உள்ளமே அவரை போற்றி பாடி என்று சொல்லுவதாக. ஓ ஹல்லேலூயா. உள்ள நிறைவோடு மனநிறைவோடு. ஹல்லேலூயா. நமக்குள்ள என்ன தடைகள், என்ன கஷ்டங்கள், என்ன விதமான காரியங்கள் இருந்தாலும் அவரை நோக்கி பார்க்கிறவர்கள் எல்லாவற்றையும் நிறைவாய் மாற்றுகிறவராய் இருக்கிறார். ஏனென்றால் அவர் கற்றுகிறவராய் இருக்கிறார். நம்முடைய வாழ்வை கற்றுகிறவர், நம்முடைய குடும்பத்தை கற்றுகிறவர், நம்முடைய ஊழியத்தை கற்றுகிறவர். ஹல்லேலூயா. praise the Lord. ஓ ஹல்லேலூயா. பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்பட்டு வெளிப்படும் பொழுது, அந்த கிறிஸ்துவினுடைய ஊழியத்தில் வெளிப்படும் பொழுது பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும். எல்லா பள்ளங்களும் நிரப்பப்படும். கோணலானவர்கள் செவையாக்கப்படும். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. நாட்களே அவர்களை துணையாய் நடத்தி வந்த ஊழிய பாதைகளை என்று சொல்லிக்கப்படுகிறோம். அனைத்து தேவைகள், அனைத்து சூழ்நிலைகள், நம்முடைய நினைவுகளை கத்தர் அறிந்திருக்கிறார். நம்மளுடைய ஊழியர்களை நினைச்சு எல்லாம் சொல்ல பக்கத்தில் இருக்கிறவங்க ஊழியக்காரங்களுக்காக நம்ம சொல்லிட்டு போகிறோம். இது பக்கத்தில் காலம் பிடிச்சிக்கலாமா? ரெண்டு ஒருத்தர் ஒருத்தர் ஐயா பின்னாடி கை ரெண்டு இணைந்து ஓ கையை பிடிக்க நினைச்சு நம்ம இணைஞ்சு நம்முடைய ஊழியர்களுடைய பாரங்கள், யாரிடம் சொல்ல முடியாத கவலைகள், விசுவாசிக்க சொன்னா அவங்க நம்ம பாரத்தை பிடிக்க மாட்டாங்க. அவங்க பாரத்தை தான் நமக்கு சொல்லிட்டு போவாங்க. நம்ம அப்படியே தன்னுடைய ஆண்டவரே இங்கே கரம் பிடிச்சிருக்கிற ஊழியருக்காக நான் ஜெபிக்கிற கொஞ்ச நேரம் ஊழியருக்காக இணைந்து ஜெபிக்கிறது அனுபவம். அந்த பாஸ்டர் என்னென்ன சூழ்நிலையில இருக்கிறார்கள், என்னென்ன ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கார்கள், தேவனுக்கு அவருக்கு தான் இருக்கிற அந்த ஒரு ஃபீலிங்.
நம்ம நினைவுகளை அறிந்திருக்கிற தேவன். ஒவ்வொருத்தருடைய ஊழியர்கள் இதெல்லாம் செய்யணும்னு ஆசைப்படுறேன், பட் என்னால முடியல. இடம் வாங்கணும்னு நினைக்கிறேன், என்னால முடியல. இல்ல கொஞ்சம் கட்டணும்னு நினைக்கிறேன், இல்ல இதெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறேன், என்னால முடியல. தேவன் காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுகிறான். காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுகிறான். காரியங்கள் எல்லாம் மாறுதலாய் முடிய பண்ணுகிறாரு. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லும்போது தாவீதுக்கு நான் துணை நிற்கிறேன்றாரு, துணை நின்றேன்றாரு. துணை நின்றேன்னு சொன்னாரு. ஹல்லேலூயா. தானியேலுக்கு துணை நின்றாரு. எத்தனையோ பரிசுத்தவான்களுக்கு துணை நின்றவர். உங்களுக்கு எனக்கு இந்த ஊழிய பாதையில துணை நிற்கிறவராக இருக்கிறாரு. இதுவரைக்கும் நடத்தினுடைய தயவுக்கு நன்றி சொல்லலாமா? கொஞ்ச நேரம் நம்ம ஊழியர்கள் பக்கத்துல கையை பிடிச்சிருக்கிற ஊழியக்காரருக்காக ஆண்டவரே இன்றைக்கு பாஸ்டுக்காக சொல்லிக்கிறோம். சொல்லுங்க ஆண்டவரே, பாசமா இந்த பாசமாக சொல்லிக்கிறோம், பிள்ளைகளுக்காக சொல்லிக்கிறோம். பிள்ளைகள் கெட்டு போயிடக்கூடாது, இந்த ஊழியர்கள் விழுந்து போயிடக்கூடாது. விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை எழுப்பி நிறுத்தின தேவன் அல்லவா? இந்த ஊழியர்களை இன்னும் பலமடங்கா எடுத்து பயன்படுத்துங்க. ராபா லதா ரபா ஷபு ரபா லதா ரபா. அந்த சில மந்தை பெருகுகிறது போல மனிதர்களை பெருகப்படும். இந்த ஊழியக்காரனுடைய மந்த பெருகுகிறது போல சபை பெருகட்டும், ஆத்மாக்கள் பெருகட்டும். எத்தனையோ ஆயிரம் ஜனங்கள் இந்த பகுதியில் இருக்கிறாங்க. ஒரு விடுதலை தாங்க ஆண்டவரே. ராபா ஹந்த ரபோ நீமா ஹந்த லதா ரபோ லபு ரபோ லதா ரக லதா ரபோ ரீகா லதா ரபா. எல்லா சூழ்நிலைகளை மாற்றின கர்த்தர், எல்லா பிரச்சனைகளை மாற்றுகிற கர்த்தர், எல்லா போராட்டங்களை மாற்றுகிற கர்த்தர். நம்ம தான் சொல்லிக்க போகிறோம், நம்ம தான் அவங்களுக்காக சொல்லிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ரிபா லதா ரபா லது ரபா கந்த ரபோ லீ ஷது ரபா லதா ரபா லது ரீகா லதா ரபா. ஊழியக்காரருக்கு எதிராக இருக்கிற எலும்புகிற பிசாசு, மாம்ச கிரியைகள், சத்துருவின் போராட்டங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி, எந்த ஊழியத்தை விழுங்கலாமோ என்று வகை தேடி. ரிபா ஹாதா ரல்லா தாவினா. ஆண்டவரே, எந்த ஊழியத்தை விழுங்கலாம், இந்த பாஸ்டர் என்ன பிரச்சனை கொடுக்கலாம், என்ன சரீரத்தில் போராட்டம் கொடுக்கலாம். இதுதான் பிசாசுடைய திட்டம். தேவனுக்கு அந்த திட்டத்தை முறியடிக்கிறார். எங்க ஒன்று சேர்ந்து துணிக்கிறவங்க அந்த திட்டம் உடைக்கப்படுகிறது. ராபா லாதா ராபா லாபி ராபா லிமா ஹோதா ரவாதா ரகா லதா ரபோ லது ரபா. ஒரு பெரிய எழுப்புதலை மணலை புதிதாக கொண்டு வருகிறவர்களாக இணைத்து இருக்கிறார்கள். மணலை புதிதாக எழுப்புதலை கொண்டு வருகிறவர்களாக இணைத்து இருக்கிறார்கள். நீமா தேவா லது ரபா ரபா நீமான சதுர தேவத ரப லது ரபா. ஒரு தேவ விடுதலை, தேவ விடுதலை, தேவ விடுதலை. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால. ரிபா லதா ரபா. சரீர சுகத்துக்காக சொல்லலாமா? ஊழியக்காரங்க சரீர சுகத்தை விரும்புகிற தேவன், சரீர சுகத்தை விரும்புகிற தேவன். என்னென்னவோ கலவினோம் எங்க ஊழியக்காரர்களுக்கு, என்னென்னவோ கலவினோம், பாசமானதான் கலவினோம். தேவன் அதற்கு பலனை தாங்க, பலனை தாங்க. விசுவாசிகளுக்காக ஓடி வளர்ச்சி அநேக பலவீனங்களை இருக்கிறவர்களை பலப்படுத்துகிறாங்க. வார்த்தையினால் நெருக்கப்பட்ட நிலைமையில இருக்கிற ஊழியர்கள், வார்த்தையினால் நெருக்கப்பட்ட நிலைமையில எல்லாம் தெரிஞ்ச விசுவாசிகள், முதுகில் குத்துற விசுவாசிகளா இருக்கிறாங்க. எல்லாம் தெரியும், பாசுடைய சூழ்நிலை தெரிஞ்சு முதுகில் குத்துறதுக்கு குடும்பங்கள் உண்டு. தேவன் அப்படியால் விடுதலை தரும்படியாக பிள்ளைகளுக்காக சொல்லலாமா? பிள்ளைகளுக்காக சொல்லலாமா? ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக சொல்லிக்கிறோம், சந்ததிகளுக்காக சொல்லிக்கிறோம். ஊழியக்காரருடைய சந்ததியை ஆண்டவரே, ஊழியக்காரருடைய சந்ததியை நேசிக்கிற தேவனை, அந்த பிள்ளைகளுடைய எதிரே தவறி விழுந்துடக்கூடாது, எந்த பாவத்திலும் தவறி விழுந்துடக்கூடாது, எந்த அநியாயத்தில் தவறு விழுந்துடக்கூடாது. எங்க பிள்ளைகளை பிசாசுகளை தள்ளிவிடக்கூடாது. எங்க பிள்ளைகளை நாங்க பாதுகாக்கணும், நீங்க கத்தை பாதுகாக்கிறீங்க. எங்க மேல இருக்கிற அபிஷேக
அந்த பிள்ளைங்க மேல பல மடங்கு அபிஷேகம் வெளிப்படட்டும். நாங்க விரும்புறதெல்லாம் அந்த பிள்ளைங்க செய்ய போறாங்க. ஓ ரீபா ரபா ரபா ரபு ரபா 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 மகிமை. நாங்க நிறைய ஆசைப்படுறோம், இதை நடத்தணும் அதை நடத்தணும். ஆனா எங்க பிள்ளைகளை கொண்டு அதை பயங்கரமா செய்ய போறீங்க. எங்க பிள்ளைகளை கொண்டு அதை செய்ய போறீங்க. ஒரு ரூபா ரபா ஒரு எழுத்துகளின் பட்டணமா மாறப்போகுது. ஒரு இத்தனை சபைகள் இருந்து ஒரு விடுதலை இல்லாத நிலைமை வரக்கூடாது. அந்த ஒரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்படியே கிருபைகளை தரமுடியாக நம்ம பிள்ளைகளுக்குள்ள நிறைய கிருபைகள் வெளிப்படணும். சொல்லுங்க, பிள்ளைகளுக்குள்ள கிருபைகள் வெளிப்படணும், வரங்கள் வெளிப்படணும். நல்ல ஆராதிக்கிற பிள்ளைகளா வரணும், நல்ல பிரசங்கிக்கிற பிள்ளைகளா வரணும், தீர்க்கதரிசிகளா எழுந்தணும். ஓ ராபா உலகத்தில் இருந்து தனியா வேறு பிடிக்கிற பிள்ளைகளா இருக்கணும். இந்த காலகட்டத்தை ஆண்டவர் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அப்படியா நம்ம பிள்ளைகள் எல்லாம் கட்ட பயன்படுத்த போறதுக்காக, வேற பிள்ளைகள் எல்லாம் கட்ட பயன்படுத்த போறதுக்காக ஆவியை ஊற்றுவேன்னு சொன்னாரு. அவன் சந்ததி மேல ஆவியை ஊற்றுவேன்னு சொன்னாரு. அந்த ஆவியை ஊற்றுவேன் ஆண்டவர் சொல்ல, ஆண்டவரே இந்த ஆவி ஊற்றப்படுவதாக, இந்த ஆவி ஊற்றப்படுவதாக எழும்பி பிரகாசிக்கிற பிள்ளைகளா மாற்றுங்க. தேவ கிருபை. யாராவது ஒரு ஊழியக்காரர், ஊழியர்களுக்காக, பிள்ளைகளுக்காக, ஊழிய குடும்பங்களுக்காக கர்த்தர் ஒரு விடுதலை தந்து நடத்தக்கூடிய யாராவது வச்சு சொல்றோம். தகப்பனே சிறந்த பரிசுத்த நாமம் மகிமைப்படும்படியாக ஊழியருடைய சுகத்தை விரும்புகிற தேவன் ஆரோக்கியம் சுகபலன் ஆரோக்கியத்தை கொடுத்து பூரண ஆயுசை கொடுத்து இங்கே வருகை மட்டும் ஆண்டவரே இங்கே கனமான ஊழியத்தை இன்னும் உண்மை மொத்தமாய் செய்யத்தக்கதான கிருபைகளை கொடுப்பீராக. மரங்கள் வல்லமைகளினாலே நிரப்பி உங்களுடைய வசனத்தை கர்த்தர் விரும்பிப்படுத்துவீராக. ஊழியக்காரருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் ஓ தகப்பனை அங்கீகரிக்கப்பட்டதா அற்புதம் அதிசயம் நிறைந்தவர்களாக, ஜாதிகளை ஜனங்களை தேசத்தை அசைக்கக்கூடியவர்களாக எங்கள் ஆண்டவரே ஊழியர்களுடைய ஓ ஆசீர்வாதம் ஆண்டவரே எல்லைகளை பெருக்கும்படியாக, ஆமாண்டவர் ஊழியத்தின் எல்லைகளை காட்ட விசாரப்படுத்தும்படியாக, கிழக்குக்கும் வடக்குக்கும் மேற்குக்கும் தெற்குக்கும் பறவை காயும்படியாக ஆத்மாக்கள் 4 திசைகளிலிருந்து ஒவ்வொரு ஊழியர்களுடைய சபைகள் நிரம்பத்தக்கதாக ஓ சபையில் ஆண்டவரே சொந்த ஆத்மாக்கள் பெருகும்படியாக, கலகத்தின் ஆவிகள் வெளுகும்படியாக ஊழியர்கள் குடும்பத்திலே தகப்படே மகிழ்ச்சியும் சமாதானமோ சந்தோஷமோ விசேஷமாய் தகப்பனே எண்ணெத்தி மாற்றங்கள் எல்லாம் நிரம்பி வழிபடியாகவோ எலியாமை கோஷித்த தேவனாண்டவரே, எலியாமை கொண்டு சாதிபாத்தை கோஷித்த தேவனாண்டவரே, அப்படியா ஊழியருடைய கோஷித்து ஆமாண்டவரே பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து அற்புதம் அதிசயமாய் ஊழியர்களை நடத்தும்படி நடத்துங்க. ஊழியர்கள் கற்ப பிறப்பையெல்லாம் ஆசீர்வதிங்க. ஆமாண்டவரே பிள்ளைகள் எல்லாம் ஓ ஒளிவர கன்றுகளை போல் செழிக்கட்டும், பலன் கொடுக்கட்டும் ஆண்டவரே, பலன் கொடுக்கட்டும் ஆண்டவரே. ஒரு வித்துக்களும் வீணாய் விருந்தாமாய் போகாதபடி தேசத்தை கலக்கினவர்களாய் எங்கள் சந்ததிகள் எழும்பி ஓ அநேக தேசங்களை நாடுகளை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாய் இந்த மணலி புதிரை தென்னை 103 எழும்புகிற ஓ ஊழியர்கள் மாத்திரமல்ல அவர்களுடைய சந்ததிகளும் சந்தானங்களும் ஓ உலகத்தை கலக்கிறவர்களாய் தேவனுக்கு பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. இப்பொழுதும் தூர தரிசனத்தோடு நாங்கள் ஜெபித்திருக்கிறோம். கர்த்தர் அப்படியே நிறைவேற்றும்படியாக எங்கள் சொந்த கண்கள் அதை காணும் மாற்றத்தை கற்றுக் கொடுக்கணும். எத்தனையோ வருஷம் ஊழியக்காரங்களா இருக்கிறோம். ஒரு பெரிய டார்கெட் ஆண்டவர் இந்த பகுதியில் ஒரு பெரிய மாற்றத்தை நம்ம ஊழியர்களை கொண்டு கற்று செய்யணும். ஸ்தோத்திரம். ஒரு பட்டணத்தில் சபை இருந்துச்சுன்னா ஒரு பெரிய ஆசீர்வாதம் வரணும், ஒரு பெரிய விடுதலை வரணும். சொல்லி ஜோமல்லவா அந்த நாங்கள் இருக்கிற பகுதிகளில் ஒரு பெரிய மாற்றம் வரணும். சொல்லலாமா எங்க சபை இருக்கிறதுனால அந்த பகுதியில் ஒரு விடுதலை வரணும். இத்தனை சபை மகளிப்புதல் இருக்குது, ஒரு பெரிய எழுப்புதல் அந்த மகளிப்புதல் பட்டணத்தில் கட்ட காரணம் முடியாது.
ஆண்டவருடைய விடுதலை கட்ட தருவடியாக ஒரே ஒரு தானியல் போனா ராஜ்யமே மாறுது. தானியல் நிமித்தம் ராஜ்யம் மாறுது. சாத்ராக் மேஷாக் ஆபேல் நிமித்தம் தானியலுடைய மணிக்கம் வந்தது. சட்டத்திட்டங்களே மாறுகிறது. சட்டத்திட்டங்களை மாற்றுகிற தேவன். அத்தனை பர்பஸ்ல இருக்கிற ஆட்களும் இயேசுவை அறியணும். அந்த அப்பா ஸ்தோத்திரம் 50 இருக்கிறது 500 மாறணும். அந்த 500 இருக்கிறது 5000 50,000 மாறணும். கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு எழுத்துக்களை இந்த பட்டணங்களை தருவீராக. எங்கெங்கயோ நடக்க செய்தியை கேட்டான். எங்கெங்கயோ நடக்கிறதெல்லாம் நாங்க கேட்கிறோம். ஆனா இன்னைக்கு எங்க மணலிக்குள்ள ஒரு அசைவு வருகிறத பார்க்கிறாங்க. சென்னை 103 கீழே இருக்கிற அத்தனை சபைகளும் ஒரு அசைவை பார்க்கட்டும். அசைவை பார்க்கட்ட சொல்லலாமா? அசைவை பார்க்கட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில வார மண்டலத்தில் உலாவிக்கிற ஆகுகள் நம்ம 103 மேலே உலாவிக்கிற ஆகுகள் இயேசுவின் நாமத்தினால இந்த பட்டணத்தை விட்டு வெளியேறுவதாக. இந்த பட்டணங்களை விட்டு வெளியேறுவதாக. இந்த பட்டணங்களை விட்டு வெளியேறுவதாக. இந்த பட்டணங்களை விட்டு வெளியேறுவதாக. சொல்லுங்க, இந்த பட்டணங்களை விட்டு வெளியேறுவதாக. ஒரு பெரிய அசைவு இந்த பட்டணத்தில் வருவதாக. ஓ ஹல்லேலூயா. நிறைய இடத்துல அசைவு வருதுன்னு கேட்கிறோம். ஆனா எங்க பட்டணம் இப்படிப்பட்ட அசைவை பார்க்கணும். அப்படிப்பட்ட விடுதலை தருபடியாய் கட்டளை சேவைகளாமா நம்மளுடைய மனித பகுதிக்காக யாராவது ஒரு பிரச்சனைக்கிறோம் சொந்தமாய் மாற்றி இப்பொழுது அவங்களுடைய சபையில் இருக்கிற பகுதியெல்லாம் அப்போ ஜனங்களுக்கு ஒரு மாற்றத்தை கர்த்தர் கொண்டு வருகிறார். ஒரு மாற்றம் இறங்கி வரட்டும் ஆண்டவரே. சபையில் ஆற்றுவாக புதிய கர்த்தராக ஒரு மாற்றம் இறங்கி வரட்டும் ஆண்டவரே. புதிய காரியங்களை செய்கிற கர்த்தர் அதிகமாக தரப்படும் மனதை தூரம் இருக்கிற அநேக சபைகள் மத்தியில் இருக்கிற ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு அனுமதி சேர்க்கப்படுவது மாத்திரம் அல்ல. சபைகளில் கர்த்தர் விசாலமாய் பெருகப்படுகிறார். கர்த்தர் விசாலமாய் பெருகப்படுகிறார். எவ்வளவா செய்ய போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். அதற்காக நாம் ஒருமனப்படுகிறோம். ஆத்ம ஆதாயம் செய்கிறவர்களா இல்லை. முன்னாடி ஒரு காலகட்டத்தில் அநேக விசுவாசிகள் புறப்பட்டு போய் அநேகர் ஆத்ம ஆதாயம் செய்கிறார்கள். ஒரு சிலர் ஆத்ம ஆதாயம் செய்கிறார்கள், அநேகர் பண்றதில்லை. அந்த சபையில் இருக்கிற விசுவாசிகள் அநேகர் கர்த்தர் முட்டுகளாய் பயன்படுத்த முடியாது. அநேகர் கர்த்தர் எடுத்து பயன்படுத்த ஆத்ம ஆதாயம் செய்கிறவர்களாய் கர்த்தர் பயன்படுத்தும்படியாக ஒவ்வொருவருடைய ஆண்டவருடைய கிருபை கர்த்தருடைய கட்டளைகளை நிறைவேற்றுகிற ஜனங்களாய் கர்த்தர் பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கலாம். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நிறைய நேரங்களில் ஊழியக்காரங்க நம்ம போறோம். ஆனா விசுவாசிகள் அநேக நண்பரா பிடிச்சு வச்சிருக்கிறாங்க. அவங்க நினைச்சா அவங்க அநேகர் கூட்டிட்டு வரலாம். இயேசுவை பத்தி சொல்றதுக்கு அநேகருக்கு மனசு இல்லை. ஜெபிக்கலாம். ஆண்டவரே விசுவாசிகள் ஒவ்வொருவரையும் கற்றுக்கொள்ளையாய் அப்பா ஞானம் உள்ளவர்களாய் நடத்துங்கப்பா. ஆத்மா ஆதாயம் செய்கிறவர்களாய் பயன்படுத்துங்க ஆண்டவரே. எங்க ஆத்மா சபையில ஆத்மா ஆதாயம் செய்கிற விசுவாசிகளாய் பயன்படுத்துங்க ஆண்டவரே. சொல்லிட்டோம் இல்லாமா சொல்லி ஒவ்வொரு விசுவாசியும் கர்த்தர் எடுத்து பயன்படுத்தும்படியாக தேவன் கரம் எல்லா விசுவாசிகள் மேல இறங்கணும். ஒரு ஆத்மா பாரத விசுவாசிகளுக்கு கொடுக்கணும். அருமையான இஸ்லாமிய இந்த மதிய வேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அப்பா கூட இருக்கிறதான ஆண்டவரே எல்லா பாஸ்டர்ஸ் ஆண்டவரே உடைய கரங்களிலே நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறேன். அப்பா நாங்கள் சிறிய கூட்டம் ஆண்டவரே, ஆனாலும் கர்த்தாவே எங்களை சுற்றிலுமாய் ஆண்டவரே அநேகம் ஆயிரமான ஜனங்கள் ஆண்டவரே பகுதியிலே உண்டு கர்த்தாவே. அப்பா வேதம் சொல்லியிருக்கிறது ஒருவரும் கர்த்தாவே ஆண்டவரே அழிந்து போக கூடாது ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே ஆண்டவரே எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே ஆண்டவரே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. ஆண்டவரே எங்களுக்கு கொடுக்கப்பட்டதான ஆண்டவரே விசுவாசிகளுக்கு கர்த்தாவே ஆண்டவரே இன்னும் ஊழியம் செய்கிறதான அந்த கிருபைகளும் ஆண்டவரே ஆத்ம பாரங்களை கர்த்தாவே ஆண்டவரே நீங்க கொடுக்கும்படியாய் கர்த்தாவே ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே செயல்படுத்தி மகிழ்பவரும் நீதானையா. திட்டங்கள்
தருபவரும் நீதானையா, செயல்படுத்தி மகிழ்பவரும் நீதானையா. நீர் இருக்க வேலைக்காரனுக்கு கவல உங்க ஊழியம் நான் என் கலங்கரும் அழைச்சது நீங்க நடத்தி செல்வீங்க. உங்க ஊழியம் நான் என் கலங்கரும் அழைச்சது நீங்க நடத்தி செல்வீங்க. தேவன் அப்படியே எல்லா ஜெபங்களும் கேட்டு நம்முடைய ஊழிய பாதைகள்லாம் ஆண்டவர் கிருபையாய் நடத்தப்படுகிற கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ கிருபை, தேவ தயவு. மழை பெய்யும் போது இதுதான் நம்மளும் சொல்லணும், ஆசீர்வாதமான மழைக்கு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நம்ம மனசை தேர்த்திக்கிறோம். ரைட், கட்டளை ஆசிரியப்பாங்க. நான் வந்து செய்தியாக கொடுக்கறதுக்கு பதிலாக என் உள்ளத்தில் இருக்கிற சில விஷயங்களை உங்களோட பேசிட்டு போகலான்னு சொல்கிறேன். என் ஆண்டவர் வந்து அவருடைய உள்ளத்தில் என்ன இருந்துச்சோ அதை தான் பேசுகிறேன். இந்த ஹோல் பைபிளுமே த வேர்ட் ஆஃப் காட், தேவனுடைய வார்த்தை. ரெண்டாவது த பிளான் ஆஃப் காட், தேவனுடைய திட்டம். இதை படித்தோம்னா கடவுள் நம்ம கூட பேசுகிறாருன்னு ஒரு உணர்வு வரும். நம்மளை குறித்து கடவுள் ஒரு திட்டம் வச்சுருக்கிறாருன்னா புரிந்து கொள்வோம். மூன்றாவது மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் காட், வெறும் வார்த்தையாகவே இல்லாமல் அதை வந்து ஆண்டவர் என்னெல்லாம் விருதுகளை நினைச்சிருக்கிறாரோ அதெல்லாம் இங்கே கண்கள் காணும்படிக்கு வேதத்தில் எழுதி வச்சுருக்கிறார். ஒரு 3 வார்த்தை வேறு சொல்லுகிறாருன்னா வேர்ட் ஆஃப் காட், பிளான் ஆஃப் காட், மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் காட். அப்போ இது ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3மே ரொம்ப முக்கியம். வெறும் வார்த்தையாகவே இருந்தால் பிரயோஜனம் கிடையாது, வெறும் பிளானாகவே இருந்தால் பிரயோஜனம் கிடையாது. இது 2 இல்லாமல் மேனிஃபெஸ்டட் ஆனாலும் அதை வெளிப்படுத்தப்பட்டாலும் அதுவும் நமக்கு ஆசீர்வாதம் கிடையாது. ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒன்று. புதிய பாட்டில் பவுன்கிட்ட பேசுகிறாரு, வேதத்தை பேசுகிறார். தேவனுடைய வார்த்தை உண்டாகி அப்படின்னு பல இடத்துல வாசிக்கிறோம். அப்படின்னா ஆண்டவர் தன்னுடைய திட்டத்தை வெளிப்படுத்துகிறார். நான் நம்புறேன், நம்ம எல்லாருமே தேவனுடைய திட்டத்தை பெற்று உட்கார்ந்து வரும் நம்புகிறேன். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை அல்ல, நம்முடைய விருப்பம் அல்ல. நீதிமான் விரும்புகிறதா கொஞ்சம் கொடுங்க ஒரு வார்த்தை இருந்தால் கூட நீதிமான் விரும்புகிறதெல்லாம் கிடைச்சிடாது. நான் ஒரு 10 கோடி விரும்புகிறேன், கிடைச்சிடுமா? நீங்கள் நல்லா கவனிச்சு கேட்பாங்க. அந்த வார்த்தையை ஃபுல் பைபிளில் தியானிச்சு பாருங்க. இந்த வேர்ட் ஆஃப் காட், தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய திட்டம், தேவனுடைய இருதயத்தில் இருப்பதை வெளிக்கொண்டு வர இயேசு நாமத்தில் மலர் நிற்பதா. அப்போ தான் நான் பேசுறதுலாம் உங்களுக்கு தெளிவாக கேட்கும். இல்லைன்னா படப்பட சத்தத்தில் ஆண்டவர் நமக்கு என்ன பேசுகிறான்னு சொல்றது கேட்காம போயிடும். ஒரு தகப்பன் சாக போகிற நேரத்தில் தன் பிள்ளையை கூப்பிட்டு, அப்பா நாளைக்கு சாக போகிறேன், நான் 2 கோடி ரூபாய் வச்சுருக்கிறேன், 2 கோடி ரூபாயை வச்சு நல்லா வாழ்ந்துரு அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு மகன், சரிப்பா சீக்கிரம் சென்று போயிருங்க, நான் 2 கோடியை வச்சு நல்லா வாழ்ந்துருக்கிறேன் அப்படின்னு அந்த வார்த்தையை கேட்டு பிள்ளையானவன் தன் தகப்பனிடத்தில் அப்படி சொல்லுவானா, 2 கோடிலாம் இருக்கட்டும்ப்பா, நீங்கள் இன்னும் கொஞ்சம் காலம் உசுரோடு இருந்து என் கூட இருக்கிறத நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லுவானா? 2 கோடிக்காக சொல்லுவானா, இல்லை அப்பா உசுரோடு இருக்கிறத சொல்லுவானா? அப்படின்னா வார்த்தையை விட மேலான ஒன்று என்னன்னா நபர் தான். அல்லேலூயா. மனுஷன் தான் முக்கியம். நமக்கு வார்த்தையை காட்டிலும் முக்கியமானது ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நபர். அதனால தான் பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தையை, அந்த திட்டத்தை ஆண்டவர் புதிய ஏற்பாட்டில் கொண்டு வந்து எப்படி மாற்றிட்டார். பழைய ஏற்பாடு ஃபுல்லாக அவருடைய வார்த்தைகளை கொடுக்குறார். புதிய ஏற்பாட்டில் வந்து வார்த்தையாக இயேசுவை மாம்சமாக்குறார். ஏன் மாம்சமாக மாற்றுறாரு? அவருடைய வார்த்தை, அவருடைய திட்டம், அவருடைய இருதயத்தில் இருக்கிற தம்முடைய திட்டத்தை நிறைவேற்றும்படிக்கு தேவன் இந்த பூமியில வார்த்தையை மாம்சமாய் மாற்றுகிறார். அதனாலதான் ஆவியில் இருந்த வார்த்தை பைபிள் சொல்லுகிறது மாம்சமாகி. இயேசுநாதர் மாம்சத்தில் வராவிட்டால் எபிரேயர் 2:13-14 சொல்லப்பட்டபடி
நாம அவருடைய பிள்ளைகளாய் மாறி இருக்க முடியாது. நாம அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று சொன்னால் இரத்தத்தையும் மாம்சத்தையும் உடையவர்களாக இருக்கிறவங்க தான் பிள்ளைகள் ஆக முடியும். இதெல்லாம் ஏசாயா 8வது அதிகாரத்துல ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறாரு. நானும் தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் இஸ்ரவேல் தேசத்துல எப்படி இருக்கிறோமா. அனைவருடைய கவனம் அப்படி போயிடுச்சு. ஒரு சகோதரி ஸ்டேஜில் பேசிட்டு இருக்கும் பொழுது ஐயா மாஸ்டர் ஏச்சு போனதுனால அது ஒரு சம்பவத்தை கேட்ட சொல்லியிருக்கேன். அப்போ ஒரு சகோதரி ஒரு ஸ்டேஜில் பேசிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப பயங்கரமான கருத்துக்களை சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதில் அந்த கூட்டத்தை நடத்துகிறவர் ஸ்டேஜில் உட்கார்ந்துருக்கிறாரு. அவர்கிட்ட ஒரு செய்தியை சொல்றதுக்காக கீழே இருந்து ஒரு நபர் ஏறி போறாரு. இந்த அம்மா பேசிட்டு இருக்கிறவருடைய காரியத்தை கவனிக்காம எல்லாருடைய கவனம் நீங்கும் போது இப்போ எப்படி பாஸ்டர் கதை அவர் ஒரு நன்மை செய்யறதுக்காக போனார் இல்லையா, ஏன்னா ஒரு வெளிச்சமா இருக்கட்டும். அதே போல அந்த நிகழ்ச்சியாக நடத்துகிற இடத்துல போய் இந்த நபர் ஒரு காரியத்தை காதல சொல்றாரு. காதல சொல்லும் பொழுது எல்லாருடைய கவனம் அங்கே போயிடுச்சு. அப்ப இந்த பேச்சு தொடர்ந்து பேசிட்டு இருக்கிற அம்மா சொல்றாங்க, நம்ம சாகுற வரைக்கும் இந்த ஆள் அந்த ஆள்கிட்ட என்ன சொன்னாருன்னா தெரிய போறதே கிடையாது. சாகுற வரைக்கும் ஸ்டேஜில் நம்ம நீங்களே மீட்டிங் நடத்தி வச்சுக்கிறீங்களே, உதாரணத்துக்கு யாரோ ஒரு காதல் சொல்றாங்க, விசுவாசி ஃபுல்லாக அப்படி கவனம் போகும், பேசுனவர் கவனிக்காது. சாகுற வரைக்கும் இவர் என்ன சொன்னா நமக்கு தெரிய வருமா? வரப்போறதே இல்லை. இப்படித்தான் நம்முடைய கவனம் எல்லாம் சாகுற வரைக்கும் கிடைக்காத ஒன்றுக்கு திசை திருப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்ப காலகாலமா தேவன் என்ன செஞ்சிருக்கிறாருன்னா வார்த்தைகளை கொடுத்துட்டே வர்றாரு. ஆனா அது வெறும் வார்த்தையா இருக்குது, வெறும் திட்டமா இருக்குது. இப்ப அது மேனிஃபெஸ்டட் ஆகணும். இருதயத்தில் இருக்கிறத ஒரு பெரிய சர்ச் கட்டணும்னு சொல்ற தேவனுடைய திட்டத்தை நீங்கள் நானும் பெற்றிருந்தால் அது நிறைவேறும் பொழுதுதான் உலகம் பார்த்து ஆச்சரியப்படும். சத்தமர் ஆமேன் சொல்ல பெருசாகணும், ஆத்மாக்கள் வரணும். ஆமேன் என்ற வார்த்தை பரலோகத்திலிருந்து வந்த வார்த்தை. ஆமே கிறிஸ்து ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்கிற அவருக்குள்ள அல்ல என்றே கிடையாது. நமக்கு தான் அல்ல இல்லை, கொஞ்சம் மிஞ்சி போனா நொல்ல தொல்ல, இதுதான் நமக்கு. அவருக்குள்ள இருக்கிறது அனைத்துமே ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அதான் பழைய ஏற்பாட்டில் இருக்கிற வாக்கு தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் அந்த ஒரு நபருக்குள்ள நிறைவேறிடுச்சு. அவர் இன்னைக்கு நமக்குள்ள வாசம் பண்ணினாலே போதும். அதனால்தான் வார்த்தை மாம்சமாகி கிருபையும் சத்தியமும் திருத்தினார். அப்படி அவர் ஒருவேளை நம்முடைய விஷயத்துல திருத்திருந்தாருன்னா நீங்க நம்ம யாராவது இடத்துல வைக்க முடியுமா, உட்கார முடியுமா? நான் என் முதல் கொண்டு சொல்றேன், ஒரு நாள் கூட நினைச்ச முடியாது, நிற்க முடியாது. கிருபை, அவருடைய கிருபை. அதனால பைபிள் சொல்லுது, நாம் நிற்பதும் நிர்மூலம் ஆகாது இருப்பதும் சொல்லுங்க பியூர் கிரேஸ், சுத்த கிருபை. அந்த கிருபையில தான் நீங்களும் நானும் இன்னைக்கு நின்று கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து அந்த கிருபை, அந்த வெளிப்படுத்தலை, மேனிஃபெஸ்டேஷன், இந்த வார்த்தை நல்லா உள்வாங்கிறது. நிச்சயம் ஆண்டவர் நம்ம ஊழியத்தில் வெளிப்படுத்திட்டே வருவார். காலங்கள் தாமதமானாலும் நிச்சயமா சரியா செய்து முடிப்பார். அப்படி நம்ம ரைட். ஸோ ஒரே ஒரு வசனத்தை வாசிப்போம். யோபு புஸ்தகம் 42வது அதிகாரம் 2வது வசனம். யோபு புஸ்தகம் 42வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிப்போம். 2, 3 அந்த 2 வசனங்களை வாசிப்போம். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறது ஒரு அனுபவம். We must come to know what is truth. என்ன சத்தியம் என்பது அறிகிற இடத்துக்கு வந்தால் தான். அறிகிற அனுபவம் இல்லாம அடுத்த அனுபவத்துக்குள்ள நம்ம போக முடியும். ஸோ அறிகிற அனுபவம் எப்போ சொல்றாப்புல? 42வது அதிகாரத்துல சொல்றாப்புல. ஆனா அது வரைக்கும் தன்னுடைய நேரங்களையும் நாட்களையும் தன்னுடைய சூழ்நிலைகளையும் யாரோட ஸ்பெண்ட் பண்றாரு? தனக்கு ரொம்ப க்ளோஸா இருந்த 3 நண்பர்களோடு பேசுறாரு. இதுல என்ன ஒரு ரொம்ப காரியம்னா, 7 நாள் இந்த 3 நண்பர்களும் ஒரு வார்த்தை கூட என்ன செய்யல, பேசல. அவன் துக்கத்தோட உட்கார்ந்து அப்படியே உட்கார்ந்து இருக்கிறாங்க. 3 நாளும் பேசலங்க. சரி, 7 நாளும் ஒரு வார்த்தை கூட பேசல. அப்படியே அந்த துக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஆனா அதுக்கு பிறகு அடக்கி வச்ச அத்தனை வார்த்தைகளையும் சேர்த்து ஏறக்குறைய 37 அதிகாரங்கள் வரைக்கும் யார் பேசுறது? இந்த 4 பேர் பேசிட்டே இருக்கிறாங்க. 3 நண்பர்கள் பேசுறாங்க. அதற்கு இவர் பதில் சொல்லிட்டே வர்றாரு. இவருக்கு என்ன ஒரு ஆதங்கம், அந்த நண்பர்களுக்கு என்ன ஒரு ஆதங்கம்னா, எப்படியாவது தன் நண்பருடைய நிலைமை என்ன செஞ்சிடலாம், மாற்றிடணும். என் நண்பன் நல்லா வாழ்கிறத என்ன செஞ்சிடலாம், பார்த்துருந்தோம். நம்ம வாயை மூடிட்டு நல்லா இருந்தாலே நம்ம நண்பர்கள் நல்லா இருப்பாரு. ராமன் சொல்லுங்க, நம்ம வாயை மூடிட்டு இருந்தாலே நம்ம நண்பர்கள் நல்லா இருப்பாங்க. இயேசு நாமத்துல நம்ம அப்படி இருப்பது கிடையாது. அவன் தொடர்ந்து பேச ஆரம்பிச்சே வர்றான்.
முதல் 2 அதிகாரத்துல யோபு பாவம் செய்யவில்லைன்னு பைபிள் சொல்லுது. யோபு பாவம் செய்யவில்லை. ஆனா அதே யோபு 3வது வசனத்துல என்ன சொல்றாரு? வாசிங்க 3வது வசனம். அறிவில்லாமல் ஆலோசனையை மறைக்கிற இவன் யார்? தன்னை பத்தியே சொல்றாப்ல. தன்னை பத்தியே அறிவில்லாமல் ஆலோசனையை மறைக்கிற நான் யாரு? அப்படி சொல்ற இடத்துக்கு வந்துட்டு வச்சுக்கல, அவருடைய வார்த்தை, அவருடைய திட்டம், அவருடைய அந்த நிறைவேறுதல், மேனிஃபெஸ்டேஷன், வெளிப்படுத்தப்படுதல், அதெல்லாம் நிச்சயம் அந்த ஊழியத்துல நடக்காம இருக்கிறது. ஆமா, எனக்கு இன்னொருவர் வந்து அறிவில்லைன்னு சொல்றதை விட நானே அறிவில்லாமல் நடந்திருக்கிறேன்னு சொல்ற இடத்துக்கு நான் வந்துட்டு வச்சிருக்கல, நான் என்ன பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். இதை புரிந்து கொண்ட அப்போஸ்தலனாகிய பவுல் தான் ஒரு காலகட்டத்தில் வேற மாதிரி நடந்துட்டு இருந்த கடைசி என்ன சொல்றாரு? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால எல்லாத்தையும் செய்ய முடியும். முன்னாடி எனக்குள்ள ஒரு பலன் இருந்துச்சு, அது வந்து மாம்ச பலன். அது லெட்டரை வாங்கிட்டு ஊரா போய் சபைக்கு விரோதமா காரியங்களை செய்ய வச்சிச்சு. ஆனா இப்ப அந்த பலனை தூக்கி போட்டுட்டு கிறிஸ்துவினால உண்டாகிற பலனை பெற்றுக்கொண்டதுனால அவர் என்ன சொல்றாரு? எனக்கு ஆசியாவில் அடி காத்திருக்குது. எத்தனை ஊழியக்காரங்க எதிர்பார்க்கிறோம்? அடுத்த மாசம் நமக்கு பிரச்சனை காத்திருக்குது. ஒரு அழிலே சொல்லுங்க, உண்மையா சொல்றோம்னா இல்லை ஏற்கனவே பிரச்சனை இருக்கிறதுனால அந்த டோன்ல சொல்றோமான்னு தெரியல. ஏற்கனவே இருக்கிற பிரச்சனை விடுங்க, அடுத்த மாசம் ஒரு புது பிரச்சனை வரப்போகுது. எனக்கு அடி காத்திருக்குது, எனக்கு பிரச்சனை காத்திருக்குது. அப்ப உங்களால சொல்லணும், நான் சொல்றதா இல்லை, உங்களால சொல்ல முடியுமா? எப்ப சொல்ல முடியும் தெரியுமா? மாம்ச பலத்தை விட்டுட்டு ஆவிக்குரிய பலத்துக்குள்ள வரும்போது சொல்ல முடியும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவ இருக்கிறார். சங்கீதக்காரர் ஒரு இடத்துல சொல்றான், என்னை சுற்றிலும் சத்துருக்கள் இருக்கிறாங்க, அவங்க ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா என் தலை உயர்த்தப்படும். ஆமென். அப்ப எதிராளியை பார்த்து பயப்படல. அதனாலதான் அவர் எனக்கு ஜீவனின் பலனானவர். நான் யாருக்கு பயப்படுவேன்? யாருக்கு அஞ்சுவேன்? வெறும் வார்த்தையினால் அல்ல, ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற திட்டத்தின் மையத்தில் சென்டர் ஆஃப் த பாயிண்ட் சொல்லுவான். அப்படி நாம் இருப்போம் என்று சொன்னால் நம்ம ஊழியத்தை யாருமே செய்யணும். ஏன்னா ஊழியம் நம்முடையது கிடையாது. ஊழியத்தை யார் கொடுத்தது? கர்த்தர் கொடுத்தார். அழைப்பு யார் கொடுத்தது? நம்முடையது கிடையாது. ஒரு ஊழியக்காரர் சொல்றாரு, என்னை ஏன் அழைச்சாருன்னே தெரியல, என் தலை மீதி நான் வந்து இப்படி ஊழியம் வச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னு சந்தோஷமா சொல்றாரு. நல்ல ஒரு உயர்வுக்கு போனவர். அது நம்ம மேல உள்ளது. தலை மீதினா தப்பான எண்ணத்துல இல்லை, தப்பான எண்ணத்துல இல்லை, அது நம்ம மேல ஆண்டவர் வச்சு கொடுத்துருக்கிற ஒரு அபிஷேகம். இனிமே நீங்க விட்டுட்டு போனா கூட அவங்க என்ன செய்ய மாட்டாரு? விட மாட்டார். விட்டுட்டு போனா கூட விட மாட்டார், கொண்டு வந்து நிறுத்துவார். இப்ப யோபு சொல்றாப்புல, அறிவில்லாமல் ஆலோசனையை மறைக்கிறவன் யார்? ஆகையால் 3 காரியத்தை சொல்றாப்புல, நான் எனக்கு தெரியாததை என்ன செஞ்சுட்டேன்? அலப்பிட்டேன். எனக்கு தெரியாததையும் என் புத்திக்கு எட்டாததையும் நான் அறியாததையும் என்ன செஞ்சேன்? அலப்பினேன் என்கிறேன். இப்ப எந்த இடத்துக்கு வந்தாப்புல? தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அப்போ ஒரு அருமையான விசுவாசத்தை வெளிப்படுத்திட்டு தன்னைத்தானே சரண்டர் ஆகிறார். இதுதான் நீங்க நல்லா கவனிச்சுக்கணும். என்னால இந்த ஊழியத்தை நடத்தவே முடியாது அப்படின்னு தன்னை தாழ்த்துற இடத்துக்கு வந்துட்டு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால இதை விட 10 மடங்கு ஊழியத்தை செய்ய முடியும் அப்படின்னு போற இடத்துக்கு தான் கர்த்தர் காரியங்களை நடப்பிக்க ஆரம்பிக்கிறார். ஆமா. அப்ப ஆண்டவர் ஒரு விஷயத்தை நம்ம எதிர்பார்க்கிறது என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, இந்த கம்ப்ளீட் சரண்டர். அவர் என்ன சொல்றாரு? எனக்கு தெரியாததையும் என் புத்திக்கு எட்டாததையும் நான் அறியாததையும் அலப்பினேன். ஒரு பக்கம் அறிஞ்சிருக்கிறேன், ஆனாலும் கொஞ்சம் என்ன செஞ்சிருக்கிறேன்? அலப்பிருக்கிறேன். நமக்கு நல்லா தெரியும் நம்ம எந்தெந்த விஷயத்த நல்லா அலப்பிட்டு இருக்கிறோம். நம்ம கெப்பாசிட்டி நமக்கு நல்லா தெரியும். ஆனா நம்ம வந்து சில விஷயங்கள் என்ன செய்யறோம்? தெரிஞ்சது மாதிரி அலப்பிட்டு தான் இருக்கிறோம். நம்மன்னு சேர்த்து வெளிக்கிறேன். நானும் சில விஷயத்துல என்ன செய்யறேன்? அப்பப்ப அலப்புறேன். ஆண்டவர் தான் வசனத்தை வச்சு கட்டுறாரு. அலப்பாத கொஞ்சம் அமைதியா. உலகத்துல பவர்ஃபுல் வெப்பன் எது தெரியுமா? நம்ம அமைதியா இருந்து காரியத்தை நடப்பிச்சு அந்த காரியத்தினுடைய விளைவை ஜனங்கள் பார்க்கும் போதுதான் இவங்க கூட கர்த்தர் இருக்கிறார். அவன் சொல்றேன், நம்ம வீட்டுக்கு வந்து போற ஆள் தேவனுடைய மனுஷன் எப்படி தெரிய வந்துச்சு? அவர் அதிகமா பேசியிருக்க மாட்டார். அவர் பாட்டுக்கு கொடுத்துருக்கிற இடத்துல போய் அமைதியா உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு வார்த்தையை படிச்சுட்டு ஆண்டவரோடு இருந்திருப்பார். இதை யோபு 42வது அதிகாரத்துல வந்து சொல்றாரு, எனக்கு தெரியாததை, எனக்கு புத்திக்கு எட்டாததை, நான் அறியாததையும் என்ன செஞ்சிருக்கிறேன்? அழைத்திருக்கிறேன். அப்படின்னா நான் தப்பு பண்ணியிருக்கிறேன்னு சொல்ல வர்றாரு. ஆனா முதல் 2 அதிகாரம் என்ன சொல்லுது? அவர் பாவம் செய்யவில்லை, வார்த்தையினால பாவம் செய்யலை. ஆனா மனைவியை பார்த்து என்ன சொல்றாரு? பைத்தியக்காரின்னு சொல்றாரு. அவங்க பைத்தியக்காரி. நல்லதுக்கு சொல்லலாம், தப்பு கிடையாது. ஏன்னா யோகியம் சொல்லியிருக்கிறார். அதுக்கு நம்ம சொல்லலாமா நல்லதுன்னு சொல்லிட்டு, அவர் அன்னைக்கு ஒரு அந்த உறுதியை காண்பிக்கிறதுக்கு, உத்தமத்தை காண்பிக்கிறதுக்கு பைத்தியக்காரி அவர்கிட்ட நல்லதை பெற்றுக்கொண்டோன்னே
அவர் இடத்துல தீமையை, ஆனா தீமை செய்கிறவர் கர்த்தர் அல்ல. இவன் தன்னுடைய வைராக்கியத்தினுடைய அந்த உறுதியை வெளிப்படுத்துறதுக்கு அப்படி ஒரு வார்த்தையை சொல்றான். மனைவி பைத்தியக்காரி கிடையாது, அது ரொம்ப தெளிவா இருக்குது. அந்த மாதிரி என்ன சொல்லுது, நீ இன்னமும் உத்தமத்துல நினைச்சிருக்கிற, பேசாம சீக்கிரம் போனீங்கன்னா அடுத்த காரியத்தை பார்க்கலாம். எதுக்கு இன்னும் உசுரை வச்சுக்கிட்டு இன்னமும் கர்த்தர் செய்வார், இன்னமும் கர்த்தர் செய்வார், இன்னமும் கர்த்தர் செய்வார். அந்த சோதனையில நம்ம ஜெயிச்சு வச்சுக்கிறதுல அது எந்த சோதனையா இருக்கட்டும், நம்ம கடந்து போற பாதையில எந்த சோதனையா இருந்தாலும் இன்னும் உத்தமத்துல இருக்கிறத விட பேசாம, அப்ப விசுவாசம் என்ன செய்து அசைக்கப்படுகிறது. ஆனா பைபிள் சொல்றது, யோபுவை கர்த்தர் தான் அவனையும் அவன் வீட்டையும் சுற்றி என்ன செஞ்சிருந்தாராம், வேலி அடைத்து பாதுகாத்திருந்தார். அவனுடைய சம்பத்து தேசத்துல பெருகிட்டு பைபிள் சொல்லுது. ஒரு பக்கம் பெருக்கம், ஒரு பக்கம் சன்மார்க்கன் என்ற சர்டிபிகேட், பொல்லாப்புக்கு விலகிறவன் என்ற பெயர். ஆனா இந்த பக்கம் ஓட எடுத்துட்டு என்ன செஞ்சுட்டு இருக்கிறான், சொரிஞ்சிட்டு இருக்கிறான். சிச்சுவேஷன் வேற மாதிரி இருக்குது. ஆனா வசனம் முதல் 2 அதிகாரத்துல வேற மாதிரி இருக்குது. நல்லா கவனிங்க, கர்த்தருடைய வார்த்தை மாறவே மாறாது, அவருடைய திட்டம் மாறவே மாறாது. ஆண்டவர் யோபுடைய லைஃப்ல எப்படி ஒரு மேனிஃபெஸ்டேஷன் அந்த 42ல கொண்டு வராருன்னா, அவங்க கூட ஆண்டவர் அப்படியே பேசிட்டு வரும் பொழுது 5ல சொல்றாப்புல, 5ல என் காதினால் உண்மை குறித்து கேள்விப்பட்டேன். இந்த 3 நண்பர்கள் பேசியிருக்கிறாங்க. எதை பேசியிருக்கிறான், ஏன்னா கடவுளுக்கு முன்னாடி பெரிய ஆளா, கொஞ்சம் அடைக்கு வாசி, 3 பேரும் பயங்கரமா பேசியிருக்கிறாங்க. அதுல ரொம்ப ஓவரா பேசினவன் யாரு, எலிப்பாஸ். எலிப்பாஸ் வந்து அவன் பேர்லயே என்ன இருக்குது, எலி இருக்குது, பாஸ் இருக்குது. பாஸ்னா எலி பாஸ், அந்த மவுஸுக்கு பேர் தான் பாஸ். கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது பாஸ்ன்னு ஒன்று இருக்கு பாருங்க, அதை நிறுத்தி வச்சு வேலையை தொடர்ந்து திரும்பி வேலை செய்யுது. இந்த எலி பாஸ் எலி அந்த வேலையை செய்யுது. அதில் ரொம்ப பயங்கரமான ஆளு பேசிருக்கிறான். ஆண்டவருக்கே கோவம் வர அளவுக்கு அவன் பேசிட்டான். அதனாலதான் ஆண்டவர் எலிப்பாசை நோக்கி ஒரு காரியத்தை சொல்றாரு. அதுக்கு முன்னாடி என்ன நடக்குது, 5வது வசனம், என் காதினால் உண்மை குறித்து கேள்விப்பட்டேன், ஆனா இப்ப என் கண்ணு உங்களை என்ன செய்யுது, பார்க்குது. ராமே சொல்லுவேன், நம்ம கேட்டிருக்கிற எல்லா சாட்சியுமே காதால கேட்ட சாட்சி, நம்ம இன்னும் கண்ணால பார்க்கல. அப்படின்னா நம்ம லைஃப்ல இன்னும் மேனிஃபெஸ்ட் ஆகல. ஒரு ஊழியக்காரரை நான் கூட்டு போனேன் ஒரு இடத்துக்கு. அவர் சொல்லும்போது ஒரு சாட்சி சொன்னார் ஃபாதர்கிட்ட. ஒரு பெரிய ஊழியக்காரர், அவர் வந்து ஆன் ஸ்டேஜில் 3.5 கோடி ரூபாயை கையில் கொடுத்து போய் ஊழியம் செய்யுன்னு சொல்லி அனுப்புகிறாங்க. அது அவருக்கு மேனிஃபெஸ்ட் ஆயிடுச்சு. நமக்கு எப்போ நடக்க போகுது? அந்த இடத்துல நான் உட்காந்து கேட்டுட்டு இருக்கும்போது என் மைண்ட் எங்கே போகுது, இவருக்கு நடந்ததானே கேள்விப்படுறோம், நமக்கு எப்போ நடக்க போகுது, நமக்கு எப்போ நடக்க போகுது? அவருக்கு தான் தெரியும். அவருக்கு இல்லை, நமக்கு தான் நல்லா தெரியும். இந்த 2, 3 தெரிஞ்சுட்டாலே அவங்க நம்ம கண்ணு பார்த்துடும். பக்கத்தில் போய் சொல்லுங்க, கண்ணு பார்த்துடும். எப்போ பார்க்குறோம்? கடைசி காலத்தில் சாக போகிற நேரத்தில். அப்படியா? ஆண்டோட கேட்டோம், ஆண்டோட அந்த வார்த்தை சொல்ல பாருங்க, இப்பொழுதோ. அப்ப நம்ம காதுகள்ல சாட்சிகளை கேட்ட நாட்கள் போதும். எங்க சபையெல்லாம் பேப்பர்ல எழுதி கொடுங்க சாட்சி சொல்றேன். ஏன்னா இவங்ககிட்ட வந்தாலே ஒரு ஏறின கதையில இருந்து இறங்குன கதை வரைக்கும் சொல்லுவாங்க. நாங்கள பேப்பர்ல தான் எழுதி போடுறோம். இந்த சாட்சிலாம் போதும், சரி பரவாயில்ல, உற்சாகப்படுத்துறது இல்லை. இனி வருகிற நாட்கள்ல நம்ம லைஃப்ல சாட்சியை நம்ம என்ன செய்யணும், பார்க்கணும். நம்மளை பத்தி 4 பேர் சொல்லணும். அல்லேலூயா, ஆமென். தாமஸ்குமார் பாஸ்டருக்கு அது கிரவுண்ட் 20 லட்சம் ரூபாய்க்கு ஒரு வாங்கி கொடுத்துருந்தாரு. ஒரு ஏவரம்மா தான் இல்லை, யார் சொன்னது, நீங்க நல்லா இருப்பீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் அவருக்கு முன்னாடி வரப்போகுதுன்னு அர்த்தம். அதை கேட்டாவது நமக்கு ஒரு பார்த்து பாசிட்டிவ். இந்த இடி முழக்கம் அவர் உசுரோடு இருக்கிறாருங்கிறது அடையாளம். நம்ம பயப்படலாம், நம்ம மேல இடி என்ன செய்யாது. ஏற்கனவே பல இடி விழுந்து உட்கார்ந்து இருக்கிறான். அவன் அதையே தாக்கி முடிச்சுட்டு வந்து உட்கார்ந்து இருக்கும் போது அவன் வானத்துல உயரத்துல இருக்கிற அவரு நம்ம மேல இடியை போட்டுருவாரா என்ன? அவர் போடவே மாட்டார். எழுப்புதலுக்காக ஜெபம் பண்ணிட்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் நல்லது. ஆமென் சொல்லுங்க. அப்ப என் காதுல கேட்ட நாட்கள் போயிடுச்சு. நான் இப்படித்தான் நீங்க உங்களை பார்த்து சொல்றேன். என் காதுல கேட்ட நாட்கள் போயிடுச்சு. என் கண்ணுல பாக்குற நாட்களை கர்த்தர் வச்சிருக்கிறேன். ஆமென். நேற்று ஒரு காலத்தை நாங்கள் பேசிட்டு இருக்கும் போது எங்கள் அப்பா சொன்னாங்க, என் காலத்துக்கு பிறகு நீ வந்து ஊழியத்தை செய்ப்பா அப்படின்னு சொல்ற கான்செப்ட் இல்லாம நான் இருக்கும்போது நீ நல்லா ஊழியத்தை செஞ்சு நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி எங்க அப்பா சொன்னாங்க. அது எதுக்காக சொன்னாங்கன்னா, எல்லாருக்குள்ளேயும் ஒரு கேள்வி, பெரிய பெரிய தலைவர்கள் மத்தியில் பெர்க்மான்ஸ் ஃபாதருக்கு அடுத்து யாரு, நமக்கு அடுத்து யாருன்னு நமக்கு தெரியல, அவருக்கு அடுத்து யாருன்னு அவர் போயிட்டுமே, நமக்கு எதுக்கு அவரை பத்தி. ஆனா நிறைய பேர் கேட்கிறாங்க, ஃபாதருக்கு அடுத்து யாரு, ஃபாதருக்கு அடுத்து யாரு. யாரோ ஒரு ஆளு, யாரோ ஒரு ஊழியம் கர்த்தருடையது.
அப்ப எங்க அப்பா சொன்னாங்க, எதுக்கு நான் போன பிறகு அதுக்கு பிறகு என் பிள்ளை ஊழியம் செய்யறதை பார்த்து சந்தோஷப்படுறதை விட நான் இருக்கும்போதே என் பிள்ளை ஊழியத்தை செஞ்சு சந்தோஷப்படணும். எத்தனை பேருக்கு உங்களுக்கு அப்படி ஒரு விருப்பம் இருக்குது? விரும்புறீங்களா? திருவள்ளூர்ல ஒரு பாஸ்டர் இருக்கிறாரு. அவர் தன் பிள்ளைய கடைசி வரைக்கும் ஸ்டேஜில் விடவே மாட்டார். அவர் நொந்து நூலாகி கடைசியில் வேற ஒரு பக்கம் ஊழியத்துக்கு போய் அவரே ஊழியத்தை ஆரம்பிச்சு அவர் 200 பேர் ஐயாவுக்கு தெரியும். கதை நான் லைட்டாக சொன்னாலே புரிஞ்சுக்குவார், ஏன்னா அவங்க ஸ்தாபனது. சரி, அப்போ நம்ம இல்லை கான்செப்டை மட்டும் புரிஞ்சுக்கிறது. அவர் கடைசி அவர் பர்சனலாக என்கிட்ட சொல்கிறாரு, எங்கள் அப்பாட்டெல்லாம் வாய்ப்பில்லை பாஸ்டர். அவர் சொல்கிறாரு, நான் போனதுக்கு பிறகு இந்த இடத்துக்கு வேணா நீ வந்து வேலை செஞ்சுக்கோ, ஊழியத்தை செஞ்சு. ஒரு நல்ல தகப்பன் எதிர்பார்த்தா தன் பிள்ளையை உருவாக்கி, இதை தான் யோகு சொல்றாங்க, என் காதால கேட்ட நாட்கள் போயிடுச்சு, என் கண்ணால. சிலருக்கு அப்பா அம்மா இருக்கு இல்லை பார்த்து சந்தோஷப்படுறதுக்கு. அப்ப நாட்கள் இருக்கும் பொழுது நம்ம பிள்ளைகளை கிறிஸ்துவுக்குள்ள உருவாக்கி அவன் அந்த ஆசீர்வாதத்தை மேனிஃபெஸ்டடா பார்க்கறதுக்கு இருதயம் இல்லை அப்படின்னா நம்ம என்னத்தை கொண்டு போக போறோம்? ஒன்று கொண்டு போக முடியாது. ஒன்று கொண்டு போக முடியாது. 61,130 கோடி சொத்து மதிப்பு. 56 வயசுல ஒரு மனுஷன் சாத்த. யாருன்னா ஆப்பிள் போன் நிறுவனத்தினுடைய தலைமை அதிகாரி, எக்ஸிக்யூட்டிவ். 2011 செத்துட்டார். சாகும்போது அவருக்கு வயசு 56. 61,130 கோடி சொத்து மதிப்பு. அது ஒரு 2 கோடி தான் விட நம்ம சர்ச்சை கட்டி நல்லா ஊழியம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம மனசு சொல்லுது. கஷ்டம் அவர் பாருங்க, வாழ்க்கை தான் பணம் என்று ஓடி ஓடி பணத்தை சம்பாதிச்ச கணையத்துல கேன்சர், சுகமாக்க வழியே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான நிலையில வந்துட்டு சாக போற நேரத்தில் அவர் சொன்னாரு, நான் இதெல்லாம் பணம் நினைச்சேன். 2000 ரூபாய்க்கு வாங்குற ஸ்மார்ட் வாட்ச் அதே நேரத்தை தான் கூட காமிக்கும். 2 லட்சம் ரூபாய்க்கு ஸ்மார்ட் வாட்ச் வாங்கினா கூட அதுவும் அதே நேரத்தை தான் காமிக்கும். அவர் சொல்ற வார்த்தை கடைசி நாட்கள் அவர் சாப்பிட்றதுக்கு முன்னாடி சொல்ற, 300 ஸ்கொயர் ஃபீட்ல நம்ம வாழ்ந்தாலும் சரி, 3000 ஸ்கொயர் ஃபீட்ல வீடு கட்டி வாழ்ந்தாலும் படுக்கிறது காலை நீட்டினா 2 மீட்டர் தான் என்ன செய்ய முடியும்? நீட்ட முடியும். விமானத்துல போகும்பொழுது எக்கனாமிக் கிளாஸ்ல போனாலும் சரி, ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல போனாலும் சரி, விபத்து ஆயிடுச்சுன்னா சாம்பல் மட்டும்தான் கிடைக்கும். இது அவர் எப்ப புரிஞ்சுக்கிறாரு? சாக போற நேரத்தில் அது வியாதி வந்ததுனால. இல்லைன்னா அவர் வேற லெவலில் தான் இருந்திருப்பார். அப்போ சொல்றாரு, வாழ்க்கை என்பது என்னங்க? நான் ஒண்ணே ஒன்று தான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு உயரிய இலக்கை வைத்து, ஒரு உயரிய இலக்கை வைத்து நம்ம பார்க்குற ஜனங்களை மகிழ்ச்சியா வைத்துக் கொள்வதற்கு பிரயாசப்பட்டால் அதுதான் நிம்மதி. அதுதான் நிம்மதி. அதனாலதான் ஆண்டவர் உங்களையும் என்னைக்கும் அழிந்து போகிற ஆத்மாக்களை ஆதாயப்படுத்துகிற ஒரு உன்னதமான வேலையை செய்ய கொண்டு வந்திருக்கிறார். அவன் நம்மளை பார்க்கும்போது 4 பேர் சந்தோஷப்படுறாங்களா? இல்லை நம்மளை பார்த்தாலே ஓடுறாங்களா? சில இடத்துல சில ஆளுங்க ஓடத்தான் செய்யறாங்க. நம்மளை பார்த்தாலும் ஓடுறாங்க, அவங்கள பார்த்தாலும் நம்மளும் ஓடுறோம். இதெல்லாம் மாறணும். அவன் போய் நின்றாலே சிலரை பார்க்க ஆசையா இருக்குது, அவங்க கூட இருக்கலாமா அப்படின்னு. ஆனா அவங்க நம்ம விட்டு ஓடிடுறாங்க. அவன் யோசிச்சு பாருங்க, சில ஊழியர்களை ஏன் நம்ம கூப்பிடுறோம்? அவங்க பேசுறது நம்மளும் பேசுறோம். ஏன் அவங்களை கூப்பிடுறோம்? அவங்களை கூப்பிட்டா 4 பேர் எக்ஸ்ட்ரா வரும். ஒண்ணு அது. 2வது அவங்க பேசினாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குப்பா. அவங்க நம்ம பல்ஸ் எல்லாம் புரிஞ்சு வச்சு பேசுறாங்கன்னு நமக்கு புரியல. ஆனா நமக்குள்ள இருக்கிற ஆண்டவர் அதை விட ஒரு பெரிய பல்ஸ் பிடிச்சவரு. நம்முடைய பல்ஸ் அவருக்கு நல்லா தெரியும். இப்ப ஆண்டவர் நமக்கு சொல்ற காரியம் என்ன? என் காதுனால கேட்டது போதும், இப்ப என் கண்ணு பாக்குது அப்படி சொல்லிட்டு அறிந்திருக்கிற அனுபவத்திலிருந்து அவர் எந்த அனுபவத்துக்கு வரா தெரியுமா? மனஸ்தாபப்படுகிறேன். 6வது வசனத்தை வாசிங்க. ஆகையால் நான் என்னை அருவருத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து என்ன செய்யறேன்? மனஸ்தாபப்படுறேன். 2ல அறிந்திருக்கிறேன்னு சொன்னார், 6ல மனஸ்தாபப்படுறேன்னு சொன்னார். அறிந்திருக்கிறதுக்கும் மனஸ்தாபப்படுறதுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு கேப் இருக்குது. ஆனா இந்த 2 விஷயம் தான் யோபுனுடைய 37 அதிகாரத்துக்கு மேல பேசுவதனுடைய காரியங்கள் அனைத்தையும் ஒன்றும் இல்லாம ஆகிட்டு அவனுடைய வாழ்க்கையை அப்படியே தலைகளா மாத்திட்டாராங்க. அது வரைக்கும் உட்கார்ந்து அப்படியே குழம்பிட்டு இருந்த மனுஷன் அவர் அறிந்திருக்கிறேன்னு சொன்னாப்புல. என்ன அறிந்திருக்கிறேன்? அவர் சகலத்தை செய்ய வல்லவர், அவர் செய்ய நினைத்தது தடைப்படாது. உறுதியான விசுவாசம். இப்ப அப்படியே அறிந்த மனுஷன் வந்துட்டாப்புல, மனஸ்தாபப்படுறேன், நான் என்னெல்லாம் பேசினேன், நான் என்னெல்லாம் அலப்புனேன், நான் என்னெல்லாம் என்னுடைய புத்திக்கு எட்டாது, இது எனக்கு அவசியம் இல்லாத விஷயத்துல கூட நான் போய் தலையிட்டேன். சங்கீதம் 133 நினைக்கிற ஒரு வசனத்துல, எனக்கு மிஞ்சின கருமங்கள்ல நினைச்ச மாட்டேன், தலையிட மாட்டேன். நம்ம ஊழியக்காரா இருந்தாலும் தலைவரா இருந்தாலும் சபைக்கு இதை வரும்போது ஐயாவை தலைவர்னு சொன்னேன்.
வாங்க தலைவர் அப்படின்னு. அவரு இல்லைங்க அந்த போஸ்ட்லாம் எனக்கு வேணாம், போஸ்ட் தூக்கி ஓர வைங்க, நீங்க ஒரு சர்ச்சுக்கு தலைவர், ஆனா உங்களுக்கு மேல ஒரு தலைவர் இருக்கிறாரு. இதெல்லாம் நம்ம ஏற்படுத்தி கொடுக்கிற உலக வழக்கத்தின்படி சில விஷயங்களுக்காக அவ்வளவுதான். ஆனா தேவன் அதை காட்டிலும் மேலான ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து நம்ம கையில ஊழியத்தை கொடுத்துருக்கிறார், ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறார். அப்ப அந்த மனஸ்தாபப்படுற இடத்துக்கு வந்துட்டோம்ல, மனசு அடிச்சுக்கிறது, ஐயோ நம்ம இப்படிலாம் பேசிட்டோமே. ஆண்டவர் எப்ப அப்படி மனஸ்தாபப்படுறேன்னு சொன்னாலோ ஆண்டவர் அப்படியே 3 பேர்கிட்ட திரும்பிட்டார். யார் 3 பேர்கிட்ட? இந்த உட்காந்து இரவும் பகலும் நம்மளோட பேசிட்டு இருக்காங்க பாருங்க, அவங்க பக்கம் திரும்பிட்டார். அதுல ரொம்ப அதிகமா யாரோட திரும்பிட்டாருன்னா எலிப்பாஸ்டர் திரும்புறாரு. எலிப்பாஸ்டர் பார்த்து சொல்றாரு, நீங்க 3 பேரும் சேர்ந்து என் தாசனா யோபு பேசினது போல என்ன செய்யல, நிதானமாய் பேசல. நீங்க நம்ம கொஞ்சம் அப்படி யோசித்து பார்ப்போமே, நம்ம பேசின இடத்துல எல்லாம் நிதானமா பேசுகிறோமா? பிரச்சனையை கையாண்ட இடத்துல எல்லாம் கொஞ்சம் நிதானமா பேசுகிறோம், நிதானத்தை இழந்துதான் பேசுகிறோம். இப்ப ஆண்டவர் யோபுக்கு சாட்சி கொடுக்கிறார். நீங்க எல்லாரும் ஒரு மாதிரி பேசுனீங்க, அதனால உங்க மேல எனக்கு கோபம் பயங்கரமா வருது. சரி, அந்த அளவுக்கு எலிப்பாஸ் என்ன பேசினா ஒரு சில காரியத்தை மட்டும் அதில் நீங்க அவன் பேசின காரியத்தை நீங்க பைபிளை படிச்சு பார்த்தீங்கன்னா, எலிப்பாஸை நோக்கி ஆண்டவர் சொல்றாரு, யோபு 15 13 14 15 வருஷத்தை வாசிக்கல. ஆண்டவர் இந்த எலிப்பாஸை மேல கோபப்படுறதுக்கு அவன் என்ன பேசுறான்னு சொல்றத ஒரு பயங்கரமான காரியத்தை அவன் பேசியிருக்கிறாங்க. நம்ம கூட பேசுறவங்க கடவுளை பத்தி பேசுற மாதிரி இருக்கும், ஆனா உண்மையாவே கடவுளை பேசுறாங்களா அப்படின்னு பார்க்கணும். 15 13 வசனம், தேவனுக்கு விரோதமாக உம்முடைய ஆவியை, ஒரு மனுஷன் கடவுளுடைய ஆவிக்கு விரோதமா எழும்ப முடியுமா? எழும்பவே முடியாது. இவனுடைய அறிவு குறைவு தான் இப்படி அவனை சொல்ல வைக்குது. யார்கிட்ட? யோபுட்ட சொல்ல வைக்குது, தேவனுக்கு விரோதமாக உம்முடைய ஆவியை எழுப்பி உம்முடைய வாயிலிருந்து வசனங்களை. அப்ப ஒரு ஆபத்து இருக்குது நமக்கு. நம்ம எல்லாமே கர்த்தர் சொன்னார் சொல்லி போக முடியாது. எழுதப்பட்டிருக்கிறவர்களை சொல்லிட்டு தப்பிச்சு கொள்ளலாம், ஏன்னா அது எழுதி இருக்கிறது. ஆனா எழுதப்படாத ஒன்றை அடுத்த வருஷம் கர்த்தரோட அமெரிக்காவை கூட்டி போவார். அப்போ நான் சொல்லிட்டு நீங்க போன வச்சுக்கிறதுல எனக்கு ஒரு பட்டத்தை கொடுத்துருவீங்க. என்ன பட்டம்? போய் தீர்க்கதரிசி கொடுத்துருவீங்க. ஆனா உன்னை உயரமான ஸ்தலங்களில் அமரப்படுவார் அப்படின்னு சொன்னா உண்மை தீர்க்கதரிசி. ஏன்னா பைபிள்ல ஒரு வசனம் இருக்குது, அது ஆவியில ஏவப்பட்டு சொல்றது. அப்ப எலிப்பாஸ் சொல்றான், நீ தேவனுக்கு விரோதமா உடைய ஆவியை எழுப்பி நீ கடவுளுக்கு விரோதமா வசனத்தை பேசுறதுன்னு சொல்றான். ஒண்ணு. இரண்டாவது, மனுஷனானவன் பரிசுத்தமா இருக்கிறதற்கும் ஸ்திரீனிடத்தில் பிறந்தவன் நீதிமான்களா இருப்பதற்கும். அப்புறம் என்ன சொல்ல வரான்? மனுஷன் பரிசுத்தமா வாழவே முடியாதியா. நமக்கு கூட சில நேரத்தில் அந்த காட்டு இருக்குது, எல்லாரும் நல்லவங்களா, எல்லாரும் சரியா இருக்கிறவங்களா, எல்லாரும் குறைந்து இல்லாம இருக்கிறவங்களா அப்படின்னு நினைச்சுக்கிட்டே நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், சில நேரத்துல ஓடிக்கிறோம். அப்படி நினைக்கிற அப்படி காட்டு வரும்போது அந்த காட்டு அடிச்சிடும். அவன் சொல்றான், மனுஷனானவன் பரிசுத்தமா இருக்கிறானா அப்படின்னு சொல்றாப்புல. அடுத்து 3வது, ரொம்ப ஒரு படி மேல போய் சொல்றான் 15ல, தம்முடைய பரிசுத்தவான்களையும் அவர் என்ன செய்வதில்லை. அந்த வசனத்தை வாசித்தவர்கள் எல்லாரும், இதோ தம்முடைய பரிசுத்தவான்களையும் அவர். ஒரு ஆமென் சொல்லுங்க. எதுக்கு ஆமென்? அவர் என்னை நம்புறதே இல்லைன்னு சொல்றது தான். அப்ப பைபிளை படிச்சு பார்த்தா நிறைய மனிதர்கள் பேசின வார்த்தையும் இருக்குது. அதனாலதான் சொன்னேன், தேவனுடைய வார்த்தை தான் என்றைக்கு நிலைத்திருக்கும். இப்ப இந்த 3 வசனங்களுக்கு நமக்கு பைபிளை படிச்சு பார்த்தா சங்கீதம் 8:5 சொல்றாரு, மனுஷன் ஏமாத்திரம் அவனை பரிசுத்தமாக்க முடியாது, ஆனா அவனை படைக்கும் பொழுது ஆண்டவர் 8:5 சொல்றாரு, மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டிடு. ஆமென். இவனை நம்ப முடியாது, இவன் பரிசுத்தம் ஆக முடியாது, எல்லாம் உண்மைதான். ஆனால் மனுஷன் ஆண்டவர் படைக்கும் பொழுது கனத்தையும் மகிமையும் வைத்துதான் படைச்சிருக்கிறார். நீங்க உட்கார்ந்து இருக்கிற எல்லாருமே கனத்துக்குரிய பாத்திரம். நம்ம மேல ஒரு மகிமையை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. 1:12 பரிசுத்தவான்களை அவர் நம்புகிறது இல்லைன்னு எலிப்பாஸ் சொல்றான். ஆனா 1:12 வேதம் சொல்லுகிறது, அவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி நம்ம என்ன செஞ்சிருக்கிறாரா? அப்பனா என்ன அவர் நம்பி இருக்கிறாரே. அல்லேலூயா. நீங்க பைபிளை போய் தேடி வாசித்து பார்த்தீங்கன்னா எதிர்மறையா நேர்மறையா 2 வசனம் இருக்கதான் செய்யுது. நாம எதை பிடிச்சிட்டு ஓட போறோமோ அதுதான் நம்முடைய இலக்கு. அவரெல்லாம் யாரையும் நம்புறது இல்லைங்க. அப்படி ஒரு இடத்துல இருந்தா நம்ம கடைசியில் நம்மளே நம்ம நம்ப முடியாத இடத்துக்கு தள்ளப்பட்டுருவோம். நான் மனுஷங்களை நம்பணும். அதுக்கு ஒரு வசனத்தை நம்மால் பேசுவாங்க. எப்படி பேசுவாங்க? மனுஷனை நம்புகிறவன் சபிக்கப்பட்டவன். மனுஷனை நம்பக்கூடாது தான்.
இந்த வசனத்தை போய் மனைவிட்ட சொல்லி ஆண்டவர் வந்து மனுஷனை நம்பக்கூடாதுன்னு ஒன்றும் நான் நம்பவே மாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? அது உறவுகளுக்கு அப்பாற்பட்டது. அவன் உலகம் அப்படித்தான் நீங்க என்ன செய்யுது. பாஸ்டர் ஜெபிக்கும் போது கூட அழகா சொன்னார், முதுகுல குத்துறாங்கப்பா. ஒரு அழகான பிக்சர் ஒன்று நான் சமீபத்தில் நீ முதுகுல குத்துறோன்னு எனக்கு அந்த பிக்சர் ஞாபகம் வந்துருச்சு. முதுகுல ஒருத்தன் வந்து 3 கத்தி பாஞ்சது மாதிரி அந்த பிக்சர்ல இருக்கும். அதில் முதல் கத்தியை பிடிங்கி பார்த்தா நட்பு வட்டாரத்தில் இருந்தவன் தான் முதல் கத்தியான். அவன் முதுகுல குத்துறவன் யாரு? அவர் ஜபத்துக்காக சொன்னாரு, நான் சேர்த்து வச்சிருக்கேன் அந்த பிக்சர்லாம். நட்பு வட்டாரத்தில் இருக்கிறவங்க தான் நம்மளை முதல்ல என்ன செய்யறாங்க. ஆமா, 2வது கத்தியை பிடிங்கி பார்த்தா நம்ம ஓடி போய் உதவி செஞ்சோம் பாருங்க. நம்ம ஓடி போய் ஊழியத்தில் உதவி செஞ்சோம் பாருங்க. அவங்க கூட்ட நேரம்லாம் போன பாருங்க. அவங்க தான் நம்ம என்ன செஞ்சுக்கிறாங்க. ஆமா, 2வது. 3வது, நம்ம ரொம்ப நேர்மையான ஆளுகளை நம்புவோம். அப்படி நம்பின பாருங்க, அவன் தான் 3வது கத்தி. 3 இப்படி பார்த்து என்ன பிரயோஜனம்? புத்தியாச்சு, அவ்வளோதான், கதை முடிஞ்சு போயிடுச்சு. இந்த அறிவு எனக்கு ஆச்சரியமா இருக்கிறது. யார் சொல்றா? சங்கீதக்காரன் சொல்றான். எது முதுகுல குத்துறதை பத்தி அறிவு சொல்லல. நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் நான் எங்க போனாலும் அவருடைய ஆவிக்கு விரோதமாக நான் எந்த பாதாளத்துல போய் படுக்க போட்டா கூட அவரை என்ன செய்திருக்கிறாராம்? அறிந்திருக்கிறார். அப்ப இந்த எலிப்பாஸ் பேசுற மாதிரி நம்ம பேசிட்டு கூட இதை செய்ய முடியாது. இந்த எலிப்பாஸ் அவன் ஒரு கேட்டகரி. அவன் யோகை எப்படியாவது கொஞ்சம் என்ன செய்யலாம் பாக்குறான், தேர்த்தி கொண்டு வந்து நிறுத்திக்கலாம் பாக்குறான். நம்ம எலிபாஸ் மாதிரி இருக்கக்கூடாது. இன்னொருத்தர் 2 பேர் என்னது பிடித்தாத்து, இன்னொருத்தர் பேர் என்னன்னு தெரியல, சோப்பார் இவங்க மாதிரிலாம் இருக்கக்கூடாது. இப்ப பாருங்க, ஆண்டவர் அப்படியே யோக பார்த்து சொல்றாரு. இந்த எலிபாஸ் சொல்றாரு, உங்க 3 பேர் மேல எனக்கு கோபம் வருது, அதனால நீங்க நிதானமா பேசல, என்னை குறிச்சு ரொம்ப ஒரு மாதிரி பேசுனீங்க. இப்ப என்ன பண்ணுங்க, ஒரு பலி செலுத்துங்க, யோகிட்ட போங்க, யோகு உங்களுக்காக ஜெபம் பண்ணுவான், சிறையில் போய் கர்த்தர் மாற்றுவார். பைபிள் சொல்லுது, இவங்க பலி செலுத்த போனப்ப என்ன நடந்துச்சுன்னா, அப்பொழுது கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்தார். யோபுக்கும் இவங்க எல்லாரும் பேசுறதை விட கர்த்தர் நறுக்கு ஒரு 5 கேள்வி கேட்டார் பாருங்க. யோபு உலனடிக்கு போயிட்டான். ஒரு 5 கேள்வி மட்டும் உங்களுக்கு வேகமா 39வது அதிகாரத்துல காமிச்சு போறேன். வசனம் 1ல கேட்கிறாரு, மலை மேல சுத்திட்டு இருக்குதுல இந்த ஆடுகள், வரை ஆடுகள், அது ஈனும் காலத்தை அறிவாயோ? ஆடு எப்ப குட்டி போடும் நமக்கு தெரியுமா? கேட்டா சொல்லுவாங்க, மேய்ப்பர்களுக்கு தெரியும் சொல்லுவாங்க. அது நம்ம அந்த தொழில் செஞ்சவங்களுக்கு தெரியும் ஆடு எப்ப குட்டி போடணும். ஆனா இப்ப ஆண்டவர் யோகிட்ட கேட்கிறார், தெரியுமா உனக்கு ஆடு எப்ப குட்டி போடும் தெரியுமா? தெரியாது. 5ல சொல்றாரு, காட்டு கழுதை தன்னிச்சையா திரிய விட்டவர் யார்? காட்டு கழுதைய நீங்க சொன்னது நம்ம அப்படிதான் நினைச்சுக்கிறோம். காட்டு கழுதையவே தன்னிச்சையா விட்டாரு, நம்மளே தன்னிச்சையா விட்டாரு. நோ அப்படிங்கிறது. அவர் கேட்கிறாரு யோகிட்ட, காட்டு கழுதையை தன்னிச்சையா திரிய விட்டது யாரு? உனக்கு எதாவது தெரியுமா? பதில் தரல. அடுத்து கேட்கிறாரு 9வது வருஷத்துல, காண்டாமிருகம் முன்னெடுத்து சேவிக்க சம்மதிக்குமோ? காண்டாமிருகம் ஏறு உழுகிற மாதிரி இந்த காண்டாமிருகத்தை போட்டு படைச்சாலைகள் வழியா உழுது கொண்டு போக முடியுமா? கேட்கிறாரு, உனக்கு சேவிக்க கூடுமோ? அந்த காண்டாமிருகம் உன்னை சேவிக்குமான்னு கேட்கிறாரு. 19ல கேட்கிறாரு, குதிரைக்கு நீ வீரியத்தை கொடுத்தாயோ? அது குமுறிச்சுன்னா அது யுத்தத்துல நிற்கும் போது இந்த குதிரை என்ன பண்ணுவான், இந்த பீரங்கி இந்த சத்தத்தெல்லாம் கேட்டு அது ஒரு கடும் குரலோடு ஆயுதத்தை வெளிப்படுத்துமா. இப்ப ஆண்டவர் கேட்கிறார், குதிரைக்கு நீ வீரியத்தை கொடுத்தாயோ? இதை விட இன்னொரு படி மேல போய் அங்க 27வது வருஷத்துல இருந்து 30 வரைக்கும் கழுகை பத்தி கேட்கிறார். கழுகை பத்தி சொல்ற என்ன சொல்றாரு, உன் கற்பனையினாலே கழுகு உயர பறந்து உயரத்துல தன் கூட்டை கட்டுமோ? நம்ம கமெண்ட் பண்றதுனால கழுகு பறந்து போய் உயரத்துல கூட்டை கட்டிடுமா? நீங்க சில நேரத்தில் நம்முடைய ஜெபங்கள்ல அல்லது நம்முடைய விசுவாசத்துல இது நடப்பதான்னு சொல்றோம். ஆனா உள்ள அதை என்ன செய்ய மாட்டேன்னு சொல்லுது, ஏத்துக்கிற மாட்டேன்னு சொல்லுது. வசனத்தை மட்டும் அப்படி சொல்ல மாட்டேது. ஒரு கன்ஃபெஷனுக்குள்ள பவர் இருக்கிறது அப்படின்னு நம்ம நம்பி விட்டால் நம்ம பார்த்து நாம பேச கத்துக்கிறோம். சங்கீதத்துல பாருங்க, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? அவன் ஏன் கலங்குகிறோன்னு நமக்கு நல்லா தெரியும். அந்த பயப்படுற விஷயத்தை குறித்து நம்மளே பேச கத்துக்கணும். நம்ம போய் இன்னொரு ஆட்கள் சொல்லி ஒரு வார்த்தையை கேட்டா ஆறுதலா இருக்கா? சில நேரத்துல ஆறுதலா இருக்கும், எல்லா நேரத்திலும் ஆறுதலா இருக்காது. நம்மளே நம்ம இருதயத்தை பார்த்து பேசி இருதயத்துல இருக்கிற தேவனுக்கு முன்பாக
அதனாலதான் அந்தரங்கத்துல ஜெபிக்கிறவங்களுக்கு வெளியரங்கமா பதில் தருகிறார். நம்ம எல்லா ஜெபத்தையும் ஓப்பனா என்ன செஞ்சிட முடியாது, ஜெபிக்க முடியாது. நம்முடைய விஷயங்கள் எல்லாவற்றையும் சொல்லிட முடியாது. நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு நினைச்சு எலிபாஸ்ட போய் நம்ம வீக்னஸ் சொன்னோம்னு வச்சுக்கிறோங்க, எலிபாஸ் நம்ம மேல என்ன செஞ்சிருவான், ஏறி போக ஆரம்பிச்சிருவான். அதான் சங்கீதத்தில் ஒரு வசனம் இருக்குது, மனிதர்களை தோள்களின் மேல் என்ன செஞ்சார் ஆண்டவர், ஏறி போக பண்ணினார். ஏன்? நம்ம போய் ஆண்டவர் சமூகத்துல உட்கார்ந்து அவர்கிட்ட சொல்றதுக்கு பதிலா நம்ம நண்பர்களை நம்பி நம்ம சொல்றதுனாலதான். இந்த உலகத்திலேயே பெஸ்ட் ஃப்ரெண்ட் யார் தெரியுமா? நமக்கு நண்பர்கள் தேவைதான், ஐக்கியம் தேவைதான். அதை விட ஒரு பெரிய படி. நம்மளாம் நண்பர்கள் மாதிரி தான் பழகிறோம், ஃப்ரீயா பேசிக்கிறோம். ஆனா அதுக்கு பிறகு எப்படி பேசணும்னு உங்களுக்கு தான் தெரியும், எனக்கு தான் தெரியும். நம்ம எப்படி இருக்கிறோம் என்பது அந்த காரியம் தான் நம்மளை அடுத்தடுத்து கொண்டு போகுது, அடுத்தடுத்த இடத்துக்கு கொண்டு போகுது, அடுத்தடுத்த உயர்வுகளுக்கு கொண்டு செல்லுது. அப்ப மனஸ்தாபப்பட வேண்டிய சில காரியங்கள் நம்முடைய லைஃப்ல இருந்துச்சுன்னா நம்ம ஆண்டவர்கிட்ட அப்படி ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் அப்படியே திசை திருப்பி இவங்க பேசுற வார்த்தையெல்லாம் விட்டுருப்பா. அவங்க எதிர்மறையா பேசியிருக்கட்டும் அல்லது நேர்மறையா பேசியிருக்கட்டும், உன்னுடைய நிலைமையை இப்ப நான் மாத்த போறேன். பைபிள் சொல்லுது, கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்த. நம்ம முகத்தை யார் பார்க்கறது? சில நேரத்தில் நம்ம ஊழியக்காரர் வீட்டுக்கு போகும்போது பெரிய ஊழியக்காரங்க நம்மளை பார்க்க மாட்டாங்கன்னு அவங்க முன்னாடி அவங்களை போய் நிற்போம், எல்லாருமே நிற்போம். நான் முதல் மட்டும் தான், நானும் பெரிய. இப்ப அதெல்லாம் விட்டு நான் வந்துட்டேன். நம்ம மாடி வந்து ஒரு ஓரமா உட்காருவோம். அவங்க நம்மளை பார்த்து, அதான் இயேசுநாதர் சொன்னாரு, நீ ஒரு விருது வீட்டுக்கு போனோம்னா நேரம் போய் ஃப்ரெண்ட்ல என்ன செஞ்சிடாத, உட்காந்துடாத, பின்னாடி உட்காரு. ஏன்னா உன்னை விட பெரிய ஆள் யாராவது வந்தா நீங்க வாங்கன்னு சொல்லி கூட்டி போயிடுவாங்க, உங்களை பின்னாடி போய் சொல்லிடுவாங்க. நம்ம போய் பின்னாடி உட்காந்தோம்னா என்னங்க நீங்க இங்க வாங்க முன்னாடி. அப்ப எல்லாருக்கும் முன்னாடி நடந்து வரும்போது கனம் உண்டாகும். ஆமென், அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் யோபுடைய முகத்தை பார்க்கிறார், தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்கிறார். அவனுடைய சிறையிருப்ப கர்த்தர் மாற்றினார், தலைகளா மாறிடுச்சு. 39, 37, 8 அதிகாரங்கள் செய்ய முடியாதத ஆண்டவர் ஒரு 4-5 கேள்வி 39 கேட்டு 40, 41 வரைக்கும் பேசுறாரு. 42 தேவரீர், அவன் பாருங்க, இந்த 5 கேள்விக்கு அவன் பதில் சொல்றதுக்கு முயற்சிக்கல. வரையாடுகள் ஆண்டிய ஈடும் காலத்தை அறிவாயோ, ஆமாண்டாரு, அது குளிர் காலத்துல ஆட்டுக்குட்டி போடும். நம்மளால என்ன செஞ்சிருப்போம், இந்த 5க்கு பதில் சொல்லியிருப்போம். இந்த 5க்கு நம்மளால என்ன செஞ்சிருப்போம், அது வந்து குளிர் காலத்துல அது குட்டி போடும். காட்டு கழுதையை தன்னிச்சையா தெரிய விட்டது யார்? எங்க மாமா தான் அங்க விட்டுருக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருப்போம். ஆமா, காணாமரத்தில் சேவிக்கும் சம்மதிக்கும் நல்லா இரும்புல கட்டி அது ஏர்ல பூட்டிட்டோம்னா அது நகலவே நகலாது. கத்தரிக்கே நம்ம என்ன செஞ்சிருப்போம், நல்லா கொடுத்திருப்போம். குதிரைக்கு நீ வீரியத்தை கொடுத்தாயோ, அது குட்டியா இருக்கிறப்ப நான் தான் தீ போட்டு வளர்த்தாங்க. நான் போட்ட சாப்பாடுல தான் அதுக்கு என்ன வந்துச்சு, பவர் கிடைச்சிச்சுன்னு சொல்லுவோம். கண்டிப்பா அந்த யோபு ஸ்தலத்துல நம்ம இருந்தா நம்ம 5க்கும் பதில் சொல்லிட்டு காலை தூக்கிட்டு அப்பா ஆண்டவர் பாப்பாரு, அப்படிதான் இருந்திருப்போம். 5ல சொல்றாரு பாருங்க, கற்பனையினாலே கழுகு உயர பறந்து. கழுகு என்ன செய்யுமா, அதை மட்டும் வாசிக்கல. 28ல அது கண்மலையின் சிகரத்திலும் அரணான ஸ்தலத்திலும் தங்கி என்ன செய்யும், வாசப்படும். அப்ப யோபு எந்த எதிர்மறையான சிச்சுவேஷன்ல போனாலும் அவன் கர்த்தரோடு வாசம் பண்ணிட்டே இருக்கிறான். இதைதான் இயேசு ஜெபிக்கும் போது சொல்றாரு, நீர் எனக்கு தந்த மகிமையை தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் இருக்கும்படி நான் விரும்புகிறேன். ஆண்டவருடைய பெரிய விருப்பம் என்ன? நம்ம எல்லாம் கூடி வரும்போது சந்தோஷமா இருக்கும், பாடும்போது சந்தோஷமா இருக்கும், சாப்பிடும்போது அதை விட சந்தோஷமா இருக்கும். எல்லாம் சாப்பிட்டு வீட்டுக்கு போன பிறகு தனியா ரூம்ல உட்கார்ந்து இருக்கும்போது கடுப்பா இருக்கும். பிராக்டிகலா சொல்றேன். ஆனா அந்த நேரத்துல இப்ப பேசின வார்த்தைகளை கொண்டு போய் நான் காதல கேட்ட நாட்கள் போயிடுச்சு. என் கண்ணு பார்க்க போகுது, என் ஊழியத்துல ஆசீர்வாதத்தை கண்ணு பார்க்க போகுது. எனக்கு ஆண்டவர் ஒருவேளை கேள்வி கேட்டார்னா சரணடைவதை விட்டு நான் போய் அவருக்கு என்ன செய்யக்கூடாது, பதில் கொடுக்க கூடாது. ஆமா, பதில் கொடுக்க கூடாது. ஒரு விஷயத்தை அறிந்து கொள்வதற்காக கர்த்தருக்கு முந்தி ஆலோசனை கொடுத்தவன் யாருன்னு கேட்கிறாருங்க, யாருன்னு கேட்கிறாரு. நம்ம இடையில வந்த கூட்டம் அதாவது ஊழியத்திற்கு. ஆனா விசுவாசியா ஊழியெல்லாம் ரட்சிக்கப்பட்டது உலக தோற்றத்துக்கு முன்னாடி. அப்ப உலக தோற்றத்துக்கு முன்னாடி நம்ம மேல வச்ச அந்த அன்பு, பாசம், அழைப்பு எதுவும் மாறலன்னா நம்ம அவைகளை குறித்து யோசித்துக்கிட்டு அவைகளை குறித்து நம்ம ஓடிட்டு இருக்கோம்னு சொன்னா எப்படி ஒரு கழுகு உயரத்துல போய் அங்கே 29 வசனம் அங்கே இருந்து இறையை நோக்குமா. இந்த கழுகு என்ன செய்யும், உயரமான இடத்துல போய் அங்கிருந்து இறையை நோக்கும்.
அதன் கண்கள் தூரத்திலிருந்து அதை பார்க்கும். எவ்வளவு தூரமா போனாலும் கழுகு தன்னுடைய உணவை என்ன செய்து பார்க்குது. நம்முடைய ஆத்மாவை நம்ம பார்க்க கற்றுக்கொள்ளணும், நம்முடைய சபையை பார்க்க கற்றுக்கொள்ளணும், நம்முடைய ஜனங்களை பார்க்க கற்றுக்கொள்ளணும். அவன் தூரத்திலிருந்து அதை பார்க்கும். அது குஞ்சுகள் ரத்தத்தை உறிஞ்சும், பிணம் எங்கேயோ அங்கேதான் கழுகு சேரும். அவன் எங்க பிணம் இருக்குதோ அங்கேதான் கழுகு சேரும். எங்கே ஆத்மாக்கள் பெறுகிறார்கள், மாம்சம் எங்கே ஒழிக்கப்படுகிறதோ அங்கேதான் ஆத்மாக்கள் பெறுகிறார்கள். எந்த சபை வளர்க்கப்படுகிறது? வசனத்தை போதிக்கிற சபை தான் வளர்க்கப்படுகிறது. அவங்க மாம்சத்தை பத்தி அதிகமா பேசுறது இல்லை. நமக்கு தெரிந்து பேசாத சபையெல்லாம் வளர்ந்துருக்கிறது இல்லை. அவங்க மாம்சத்தை அழித்து ஆவிக்குரியவர்களாக உருவாக்கப்படுகிறதுனால அங்கே பெணம் இருக்கிறதுனால கழுகுகள் போய் சேருகிறது. இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு பேசுகிற வார்த்தை என்ன? நம்முடைய இயலாமையில அவருடைய திறன் செயல்படுகிறது. இப்ப நம்ம எல்லாம் பரிசுத்தவான்களாகவும் பேசல, இல்ல ரொம்ப குறைகள் உள்ளவர்களாகவும் கேட்கல, ஆங்காங்க ஏதோ ஒரு இடத்துல இருக்கிறோம். ஆனா ஒன்றே ஒன்று ஆண்டவர் என்ன விரும்புறாரு? மை இன்எபிலிட்டி, என்னுடைய இயலாமை, ஹிஸ் எபிலிட்டி, அவருடைய திறன், என்னுடைய இயலாமையில அவர் செயல்படுகிறார். அந்த பாடல் ஒரு அழகான பாடல். என் இயலாமையில் நீ செயல்படுவீர். அந்த பாட்டை பாடிடுமா? அதை மட்டும் பாடிட்டு அப்படி முடிச்சிடலாம். நீங்க காணிக்க கூட அப்படி எடுத்துக்கலாம். நம்முடைய இயலாமை அவருடைய திறன், நம்முடைய இயலாமை. ஆனா எப்ப மனஸ்தாபப்பட்டாலும் அப்பதான் ஆண்டவர் வேலை செய்ய ஆரம்பிச்சார். வெறும் அறிவு மட்டும் அற்புதத்தை கொண்டு வருவதல்ல, மாறாக அந்த அறிவு எப்ப நமக்கு அற்புதத்தை கொண்டு வருதுன்னா அவருடைய வார்த்தையை நம்ம முழுசா நம்பாத நாட்கள் இருக்குது. சில நேரத்தில் வார்த்தையை நம்புறதுக்கு பதிலா ஜனங்களுடைய வார்த்தையை நம்பி நம்மளை ஏமாத்திட்டாங்களே அப்படின்னு சொல்றோம். சில நேரத்தில் ராஜா பாச ஜெவன் போதெல்லாம் அவன் விசுவாசிகளை பத்தி கொஞ்சம் ரொம்ப வேதனையோடு சொன்ன மாதிரி தெரிஞ்சு. அப்ப அவருடைய அனுபவத்தில் அது இருக்குது, இல்லாம கிடையாது. அதை விட பெரிய வார்த்தையை கத்த நம்ம கொடுத்துருக்குற. ஆமென். ஒரு சம்பவம் நம்மளை ரொம்ப பாதிக்குது அப்படின்னா இந்த வார்த்தை அடுத்த நிமிஷம் நமக்குள்ள போய் அந்த தள்ளாடுகிற இருதயத்தை ஸ்திரப்படுத்த ஆரம்பிச்சு. அதான் பைபிள் சொல்லுது, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை என்ன செய்வாராம்? ஸ்திரப்படுத்துவார். திடம் மனதா இருந்து கர்த்தருக்கே காத்திரு. நம்ம யாருக்கு காத்திருக்கணும்? காத்திருக்க வேண்டிய ஒரே ஒரு நபர் கர்த்தர் மட்டும்தான். பல மணி நேரம் அவருடைய சமூகத்தில் காத்திருப்போம் என்று சொன்னால் அவர் எந்த பாத்திரத்தையும் எடுத்து பயன்படுத்த முடியும். ஆமென் சொல்லுங்க. எசேக்கியா பிரான்சிஸ் அவர்கள் ஆயிரக்கணக்கான ஊழியர்களை உருவாக்கிட்டு இருக்கிறார். ஆனா அவர் போய் உட்கார்ந்து கற்றுக்கொண்ட இடம் தெரியுமா? ஸ்டான்லிட்ட உட்கார்ந்து கற்றுக்கிறார். ஆரம்ப நாட்கள்ல அவரு காத்திருந்து அவர் என்ன சொல்றாரு கேட்ட நாட்கள்ல அந்த பாத்திரத்தை எடுத்து நீக்கி அவரை காட்டில் அதிகமா அவர் சொல்றாரு. எசேக்கியா பிரான்சிஸ் நான் டீச் பண்ணும்போது உட்கார்ந்து கேட்ட ஒரு நபர் அப்படின்னு. ஆனா இன்னைக்கு எசேக்கியா பிரான்சிஸ் உடைய புகழ் எப்படி போயிட்டு இருக்கு பாருங்க. சோ தேவனுடைய சமூகத்துல நம்ம காத்திருக்கிறதுல குறைவு இருக்குது. இல்லாம நம்ம ஓடுறோம், அங்கே இங்கேயும் எதையாவது எப்படியாவது சாதிச்சிடலாமன்னு ஓடுறோம், எல்லாருமே ஓடுறோம். ஆனா என்ன முடிவு? 42 யோபு சொல்றதை போல நான் அறிந்திருக்கிறேன் என்ற இடத்துல மட்டும் நின்றுட்டு போறோமா? இல்ல கடைசியில் யோபு சொல்ற மாதிரி நான் ரொம்ப அழைப்பிட்டான், என் சுயத்துல ரொம்ப ஓடிட்டேன். அப்ப இந்த நிதானமும் இந்த அறிவும் நமக்குள்ள வர ஆரம்பிச்சிருச்சுன்னா சங்கீதத்துல தான் அவர் சொல்றார் 139:6-7 இந்த அறிவு எனக்கு ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயரமுமா இருக்கு. சங்கீதக்காரன் எப்படி ஆண்டவர் புரிஞ்சு வச்சிருக்கிறான்? மேல உள்ள அந்த முதல் 4 வசனத்தை வாசித்தீங்கன்னா எனக்கு முன்னாடி போறீங்க, எனக்கு பின்னாடி வருகிறீர், என் நினைவுகளை தூரத்துல இருந்து என்ன செய்யறாரா? அறிந்திருக்கிறீர், நடந்தாலும் படுத்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர், என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும். இப்படி சொல்லிட்டு வரும்போதுதான் 6:7 சொல்றாரு இந்த அறிவு எனக்கு ஆச்சரியமா இருக்கிறது. நீங்க பைபிள்ல பிரசங்கி புஸ்தகம், யோபு புஸ்தகம் இப்படிப்பட்ட புஸ்தகத்தை வாசித்தீங்கன்னா தேவனுடைய அனந்த ஞானம் உங்களுக்கு வெளிப்பட ஆரம்பிக்கும். அவருடைய ஞானத்தை, அவருடைய அறிவை நம்ம அவ்வளவு ஆழமா இருக்கிறது. அது நம்மளால என்ன செய்ய முடியாது, புரிந்து கொள்ள முடியாது. அதனால நான் அடிக்கடி சொல்லுவேன், நம்ம ஆராதிக்கிற தேவன் நம்மளை விட ரொம்ப ஞானம் உள்ளவர். He is wiser than us. நம்மளை விட கிளவர். கிளவர்னா புரியுதா உங்களுக்கு? கிளவர்னா நம்ம நினைக்கிறோம் நம்ம தானே ரொம்ப கிளவர்னு. நம்ம சர்ச்சிலே 4 கிளவரான விசுவாசிகள் இருப்பாங்க, நமக்கே சொல்லுவாங்க. ஆனா சொல்லும் போது நமக்கு என்ன செய்யும்? மனசு எனக்கு தெரியும் நீ போமா அப்படின்னு சொல்லுவோம்.
ஆனா அப்படி சொல்லும் போது சரி நான் ஏத்துக்கிறேன், நான் கேட்டுக்கிறேன், அப்படி ஒரு இடத்துக்கு வந்துட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சபை தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிற சபையா மாறும். நீங்களாம் சொல்லி நான் கேட்கணுமா அப்படி மனநிலையில இருந்தோம்னா அவங்கள வச்சுதான் கடைசி வரைக்கும் கர்த்தர் என்ன செய்வாரு, உருவாக்குவார். அவர் ஸ்ரீமன் தேவகுமார் ரொம்ப அழகா சொல்லுவாரு, நம்மளை உருவாக்குறதுக்கு விசுவாசியை கருத்து சர்ச்சையில் என்ன செய்வாராம், வச்சுட்டு போறான். இவனால முடியும், உனக்கு உருவாக்கப்பட்டு விட்டான்னு தெரிஞ்ச பிறகு அவன் ஆண்டவர் தூக்கிடுவார். அப்படின்னா தூக்கிடுவாருன்னா அதான் வேற எங்கேயாவது போயிடுவாரு. சூழ்நிலை ரொம்ப டக்கா போறா இருக்குது, போப்பா நீ கிளம்பா அப்படின்னு. ஸோ நமக்கு இந்த அறிவு யோபு புஸ்தகத்திலிருந்து அவருடைய காரியத்தை கடைசியில் பாருங்களேன், 42 கடைசி வசனங்கள், அந்த 7 குமாரர்கள் 3 குமாரத்திகள் பிறக்கிறாங்க, எல்லாம் அப்படியே டபுள் ஃபோர்ட் பிளஸிங்ஸா வருது. எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் 17 எப்படி முடிவு பாருங்க, 42:17 யோபு நெடுநாள் இருந்து பூரண வயதுள்ளவனாய் மரித்தான். முதல் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் என்ன சொல்றது, ஓட எடுத்துட்டு சொரிஞ்சிட்டு இருந்தான். எப்ப ஆள் போய் சேவானே தெரியல. அவனுக்குள்ள இருந்த அறிவும் அவனுக்குள்ள இருந்த அந்த தேவன் மேல வைத்திருந்த விசுவாசமும் அவனை கொண்டு போய் நெடுநாட்களா இந்த பூமியில வாழ வச்சு பூரண வயதுள்ளவனாய் மரிக்க வைத்தான். உங்க எல்லாருக்கும் எனக்கும் ஆண்டவர் சொல்ற வார்த்தை, அவன் பாதி வயதுல என்னை எடுத்துக்கொள்ளாத. யார் ஜெபிக்கிறான்? சங்கீதக்காரன் ஜெபம் பண்றான், என்னை பாதி வயசுல எடுத்துக்கிறாதீங்க. நம்ம சுகத்துக்காக எந்த அளவுக்கு ஜெபிக்கிறோமோ அதுக்குள்ள நம்முடைய ஃபுட் ஹேபிட்டை குறித்து ஒரு கான்சியஸ் நமக்குள்ள இருக்கணும். எப்படி வசனத்தை குறித்து ஒரு கான்சியஸ், தேவனை குறித்து ஒரு அந்த மனசு இருக்குதோ அதுக்குள்ள உணவை குறித்து ஒரு கான்சியஸ் நமக்குள்ள, ஹெல்த் கான்சியஸ் சொல்லுவாங்க. ஆமா, இயேசு நாமத்தில் அதெல்லாம் ஒன்றும் ஆகாது அப்படின்னு அடிச்சுட்டே இருக்கக்கூடாது. நம்ம சரீரத்துக்கு எது ஒத்து வருமோ அதை சாப்பிட்டு ஆரோக்கியத்தோட வாழ்ந்து பலத்தின் மிகுதினால 80 வருஷம் 80 கிராஸ் பண்ணிட்டு வச்சுக்கோங்க. அதுக்கு பிறகு இருக்கிற ஒவ்வொரு வருஷமும் கிருபைதான். கிருபைதான். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கிருபைதான். யாருக்கு 80 வயசு வரை வாழணும் ஆசையா இருக்கு? 100 வயசு வரை யாருக்கு வாழணும் ஆசையா இருக்குது? 80 இருந்தா போதும். அவங்களுக்கு சந்தேகம் வந்தது. 80 சொல்லும்போது கொஞ்சம் சந்தோஷமா கை வைத்துனாங்க. 100 சொல்லணும்னா அவ்வளவு காலம் வாழ்ந்து என்ன பண்ண போறா அப்படின்னு நினைக்கிறீங்களா? பூரண வயசு, பூரண வயது. எந்த வயசு நம்ம கேட்க வேணாம். ஆண்டவர் சொல்லுவாங்க இருக்கிற நாளெல்லாம் அந்த அவர் 61,000 கோடி வச்சுட்டு கடைசியில் போகும்போது என்ன சொன்னாரு, வாழ்க்கை என்பது ஒரு உயரிய இலக்க வைக்கணும், பிளஸ் நமக்கு முன்னாடி இருக்கிற ஜனங்களை மகிழ்ச்சியா வச்சுக்கிறோம். இது 2 இலக்கா வச்சுட்டு போங்க. 1000 ஆத்துமக்களை ஏன் எதிர்பார்க்கிறோம்? நான் யாருன்னு காமிக்கிறது தான் இல்லை. வர்ற 1000 குடும்பங்களும் என் சபையில் ஆசீர்வதிக்கப்படும். ஆமாம், நம்ம ஏன் திட்டத்தை பெருசா கேட்கிறோம்? அத்தனை பேர் ஆசீர்வதிக்கப்பட்டு செல்வ நாட்களின் சீரை இப்ப ஆண்டவர் திரும்ப எனக்கு கொடுத்தால் நலமா இருக்கும். யார் சொல்றா? இதே யோபு தான் சொல்றான். செல்வ நாட்கள். நம்மளாம் பாதத்தை தண்ணீர்ல தான் கழுவி இருக்கிறோம். ஆனா அவன் எதுல கழுவுனானா? சொரிஞ்சிட்டு இருக்கிறான்னு சொல்றான், வியாதியில பட்டிருக்கிறான்னு சொல்றான். அந்த வசனம் யோபுல படிச்சு பாருங்க. யோபுல என்னுடைய பாதங்களை நெய்யினால் கழுவினேன். ஆமென். அப்படிப்பட்ட ஒரு செல்வ நாட்களை அவன் யாரெல்லாம் நம்புறீங்களோ விசுவாசிக்கிறீங்களோ, நீங்க கேட்ட அந்த 2 வார்த்தை, எதை வார்த்தை? நான் அலப்பலங்க யோபு பேசுனதுல இருந்து கர்த்தர் சொன்ன வார்த்தைன்னு சொல்லியிருக்கிறேன். ஏன்னா நம்ம அலப்புற வார்த்தைக்கு பவர் கம்மி, ஆனா நம்ம பேசுற வார்த்தை பைபிள் இருக்கும் என்று சொன்னால் அது நிச்சயம் நிறைவேறும். அல்லேலூயா. அப்ப பாதத்தை யாராவது நெய்யில கழுவாங்களா? நெய் நீங்க விற்கிற ரேட்டுக்கு 1/2 கிலோ 500 ரூபாய்க்கு மேல போயிடுச்சு. அந்த அரை லிட்டர் பாட்டில் வாங்கி நெய்யை நம்ம காலில் கழுவுமா? கழுவ மாட்டோம். நெய்யை வாங்கி சாப்பிடாத ஆட்கள்லாம் இருக்கிறோம். நம்ம நொய்யால் குழைத்து நமக்கு இருக்கிற ஆசீர்வாதத்தை உறிஞ்சு, அது ஒரு வருஷத்தை வாசத்தை பாருங்க, ரத்தத்தை உறிஞ்சுமா கழுகு மேல போய். நமக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற நாட்கள் செல்வ நாட்கள், செல்வ நாட்களின் சீர் அப்படின்னு சொல்லப்பட்டது. அது இப்ப இருந்தா நலமா இருக்கு. ஒரு காலத்துல யோபு வாழ்ந்துருக்குதான், இந்த வியாதி வந்ததுனால அப்படி போயிடுச்சு. ஆனா கடைசி வரைக்கும் அவன் விடாதது ஒன்னே ஒண்ணுதான், விசுவாசத்தை விடவே இல்லை. பக்கத்துல வச்சவங்க எதை விட்டாலும் விசுவாசத்தை விட மாட்டேன். உங்களையே விட்டுட்டு போனா கூட விசுவாசத்தை விட மாட்டேன். அதுதான் நம்ம விட்டு போயிடக்கூடாது. ஐக்கியம் என்பது ரொம்ப அவசியம். ஆமாம், ஐக்கியம் என்பது ரொம்ப அவசியம். ஐக்கியத்துல வரும்பொழுதுதான் ஒருவர் ஒரு ஜெபத்துக்கு போயிருந்தேன். இங்க ஜெபம் பண்ணும்போது சில வார்த்தைகள் ஆண்டவர் பேசி ஜெபிக்க வச்சார். அப்ப ஒரு பாஸ்டர் சொன்னாரு, நம்ம இப்படி கூடி வரும்போது ஒவ்வொருவரும் செய்கிற ஜெபம் பாடல்கள் அது நம்ம அறியாமலேயே உள்ள வந்து என்ன செய்யும், ஆறுதல் படுத்தும். ஆறுதல் படுத்துச்சான்னு செக் பண்ணுங்க. ஆறுதலே படுத்தல அப்படின்னு ஒரு நிலையில நம்ம இருந்துட்டு போனோம்னா நம்மள ஏதோ ஒரு கோளாறு இருக்குன்னு அர்த்தம்.
ஏதோ ஒரு கோளாறு இருக்குது. பாடின பாடலாக இருக்கட்டும், ஜெபமாக இருக்கட்டும், ஆண்டவர்கள் ஆசீர்வதிப்பார். ஒரு தீர்மானத்தோடு நம்முடைய ஐக்கியத்தை கொஞ்சம் பேர் ஆகிலும், ஒரு வசனம் இருக்குல்ல பைபிளில், கொஞ்சம் பேர் ஆகிலும் அநேக பேரை கொண்டாகிலும் ரட்சிப்பது அவருக்கு தடை இல்லை. தடை இல்லைன்னு சொல்லுவோம். ரட்சிப்பதற்கு தடை இல்லை. நம்ம ஒரு 12 மாதம் கூடி கரெக்டாக ஒழுங்கின் பிரகாரமா ஒரு ஊழியக்காரர் அதாவது மைலேர் முன்னேற அப்படின்னு சொல்லி ஒரு ஊழியக்காரர் யூடியூப்ல இல்லை, அவர் இறந்துட்டார். அவருடைய பிரசங்கத்தை ஃபுல்லாக கேட்டீங்கன்னா டிசிப்ளினை பற்றி தான் பேசுகிறார். பவர் ஆஃப் லாவை பற்றி தான் பேசுகிறார். லாவுக்கு ஒரு பவர் இருக்குது. டிசிப்ளினை பற்றி தான் பேசுகிறார். கேரக்டரை பற்றி தான் பேசுகிறார். ஒரு மிகப்பெரிய ஊழியக்காரர். நம்ம இந்த டிசிப்ளின் வார்த்தைக்கு நம்ம செய்கிற ஒரு விஷயத்தை தொடர்ந்து தவறாமல் செஞ்சாலே அதான் டிசிப்ளின். அப்போ இந்த ஐக்கியத்தை நேசிப்போம். அவன் 12 மாதம் 12 பேர் சாலியாக கூடுவோம். அவன் ராஜ்யத்தை அவருக்காக என்ன செய்ய முடியும்? அசைக்க முடியும். அப்போ 12 பேர் போதுமா பாஸ்டர்? இல்லை, அது 24 ஆகட்டும். அதுதான் மன விருப்பம். ஆனால் 12 மாதமாவது ஒழுங்காக நடக்கட்டும். 12 மாதமாவது கரெக்டாக நம்ம காரியத்தை செய்து அதில் ஒரு தீர்மானம் பண்ணுங்க. இந்த ஜெபத்தை நடத்துகிற பாஸ்டர் சொன்னார், சரியான ஐபியூங்க. அப்போ ஒரு ஊழியக்கார் ஃபோன் பண்ணிட்டு, நீங்கள் தானே பிரேயர் நடத்தணும், வரமாட்டீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை நான் வர்றேன் அப்படின்னு பாடியிலேருந்து தண்டையார்பேட்டை சர்ச்சுக்கு வந்துட்டார். ஃபீவரோடு வந்துட்டார், மாத்திரையை போட்டுட்டு. அதனால தான் நீங்கள் அவங்க 2.5 கோடிக்கு இடத்த வாங்கிடுவாங்க. அடுத்து 1.25 கோடி 1.5 கோடிக்கு கட்ட போகிறாங்க. நம்ம இந்த இடத்த நேசித்து வரல, இந்த பிரசனத்தை நேசித்து வருகிறோம். நம்ம இங்க இருக்கிற பாஸ்டரை பார்த்து பேசுறதுக்காக வரல. அவன் நம்ம கூட இருந்து சக ஊழியம் செய்து நம்மளை உற்சாகப்படுத்திட்டு இருக்கிற ஆண்டவரை பார்க்க வந்துருக்கிறோம். நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? இப்படிப்பட்ட ஒரு உணர்வை நீங்கள் உருவாக்கி கொள்ளுங்க. அந்த அறிவு தான் உங்களுக்கு பிற்காலத்தில் ஆச்சரியமா இருக்கும். அந்த அறிவு தான் உங்களை ஒரு உயரத்துக்கு கொண்டு செல்லும். அப்பதான் நீங்க சொல்ல முடியும், என் மனசாட்சி பிரகாரமாக ஆவியானுடைய துணையோடு நான் இப்படி எல்லாருக்கும் சந்தோஷமா யாரையும் பிரியப்படுத்த முடியாது. அது ஒரு பெரிய விஷயம். நம்ம பிரியப்படுத்தி வாழணும்னு நினைச்சோம்னா சாகிற வரைக்கும் யாரையும் பிரியப்படுத்த முடியாது. ஆனா அந்த வசனத்தின்படி வாழ முடியும். என்ன பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். வாழ முடியும். வாழ்ந்திருக்கிற பரிசுத்தவான்கள் இருக்கிறார்கள். ஆகவே நாம் ஒருமனப்படுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வோம். காசு ஜெபம் பண்ணிடுங்க. காசு ஜெபம் பண்ண பிறகு நம்ம காணிக்கை நேரத்தில் அந்த பாடல் பாடுறீங்களா? சிஸ்டர் பாடல் அந்த இது செயல்படுகிற ஒரு அது செயலாமையில் செயல்படுகிற அந்த பாடலை நாம் பாடுவோம். லேடிஸுக்கு வாங்கி கொடுக்கலாம். நீங்கள் ஜோம் பரலோக பிதாவே, நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நல்ல வார்த்தைகளை கொண்டு விதாசம் மூலமாக பேச வைத்து ஆண்டவரே, இந்த வார்த்தைகளுக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். விரும்புகிறனாலும் அல்ல, ஓடுகிறனாலும் இறங்குகிற தேவனாலே எல்லாம் விதைக்கிறவனாலும் அல்ல, நீர் பாய்ச்சுகிறவனாலும் விளைவு செய்கிற தேவனாலே எல்லாம் பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் தேவ ஆவியினாலே எல்லாம் ஆண்டவரே, இந்த நாளிலே உடைய வார்த்தையின்படியா நீ ஆண்டவரே சொன்ன வார்த்தையின்படியா ஆண்டவரே ஊழியர் யாவரும் ஆண்டவரே தங்களை ஆண்டவரே சொல்ற காத்துக்கொள்ள வேண்டுமே. கர்த்தாவே கிருபை செய்வீராக. ஆண்டவரே, உம்மை சார்ந்தவர்களா, உம்மை உறுதியாய் பற்றி கொண்டவர்களா, உண்மையாய் ஆண்டவரே உம்மை சேவிக்கிறவர்களா யாவரையும் நீர் ஆண்டவர் உருவாக்கும்படியாய் உருமாற்றும்படியாய் ஜெபிக்கிற மாட்டோம். ஒவ்வொருடைய காரியத்திலும் அநேக குறைகள் இருக்கிறதப்பா. மத்தியிலே முடிவு செய்கிறதான நம்முடைய தாசர்கள் யாவரையும் நீர் ஆண்டவரை கண்ணோக்கி பார்ப்பீராக. ஆண்டவரே சொந்தரப்பா, உம்மால் ஆண்டவரே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லையப்பா. நீர் அனைத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்று சொல்லி அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே, இவருடைய வாழ்க்கையிலே அற்புத அதிசயங்களை காணப்பண்ணினவர். உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை உம்முடைய ஆண்டவரே ஊழியர்கள் வாழ்க்கையிலும் ஆண்டவரே இப்படிப்பட்டதான காரியங்களை நீர் ஆண்டவரே
அப்பா இதையெல்லாம் ஆண்டவரே சொந்த பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று தர வேண்டும் என்று தீர்மானித்து வைத்திருக்கிறீரோ உடைய தீர்மானத்தின்படியாய் காரியங்கள் நிறைவேறட்டும் ஆண்டவரே. தடைகளை எடுத்து போடுங்கப்பா. ஊழியம் வளர முடியாதபடிக்கு, பெருக முடியாதபடிக்கு ஆண்டவரே காணப்படுகிற தடைகள் எல்லாம் விலகி போக வேண்டும். மாறாத உள்ள கொண்டை அருள்நாத உடைய இருப்பீராக. உடைய அன்பின் கரங்கள் அரவணைக்கும் கரங்கள் விடவே இருந்து நாளும் வழிநடத்த வேண்டும் என்று கருத்தில் அர்ப்பணி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சுதந்திரம் அப்பா நீரை பொறுப்படுத்திக் கொண்டு வரும் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. எண்ணியலாமையில் நீ செயல்படுவே உன் கரம் என்னில் விலகாதிருக்கும். எண்ணியலாமையில் நீ செயல்படுவே உன் கரம் என்னை பெயர்ப்பீரங்கா. என் தடைகள் உமக்கு என் மாத்திரம் மரித்தோரை எடை செய்தீரங்கா. என் நோய்கள் உமக்கு என் மாத்திரம் கிரகிக்க முடியா காரியம் செய்தி. சர்வ ஞானியே உமையாரா கிரகிக்க முடியா காரியம் செய்தி. சர்வ ஞானியே உமையாராதிப்பேன். சிஸ்டர் யாரோ அனௌன்ஸ்மெண்ட் இருக்குன்னு சொல்லி அவங்க சினாடா பற்றியா சினாடா பற்றி ஏதோ அனௌன்ஸ்மெண்ட் சொல்லலாம். மேஜர் தாண்டி வயலூர் பகுதியில் அங்கே ஏசு தோட்டம்னு சொல்லிட்டு ஜீசஸ் கார்டன் இருக்கு. அந்த இடத்துல சினாட் மீட்டிங் பெண்கள் துறை நடக்குது. அதனால் பாஸ்டர்ஸ் எல்லாரும் பாஸ்டர்மாவை தயவு குறித்து நீங்கள் அனுப்பி வைக்கும்படி பைபிள் திமான்பேல் பாஸ்டர்மா சொன்னாங்க. அவங்களோட சார்பாக அவங்கள உங்களுக்கு சொல்லும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார். வாய்ப்பு கொடுத்ததான பாஸ்டர் கேசு கிருஷ்ணன் நாமத்தினாலே ஸ்தோத்திரம். கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல நன்மைகளையும் ஒருபோதும் மறவாதே. பிதாவாகிய தேவனுடைய அன்பு, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சதா காலங்களிலும் இன்றைக்கும் என்றைக்கும் தேவனுடைய ராஜ்யம் வருகிற வரைக்கும் எங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. அல்லேலூயா. 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 God bless you. கடவுள் ஆசீர்வதிப்பாராக.